சரி சொல்லிட்டு நான் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் சொன்னேன், சார் அன்னைக்கு வந்து ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு காசு கட்ட முடியாது, ஒரு 10,000 கம்மியாக இருக்குது சரிங்களா, பேச எல்லாரும் நம்ம கொடுக்குறோம். அப்போ காசு இல்லை. அப்போ நான் சொன்னேன், சார் ஒரே ஒரு பர்மிஷன் கூட கொடுங்க சார், நான் 10,000 செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் சார். சரி என்ன பண்ணுங்க மேடம் அப்படின்னு சார். சரி நான் கீழே வந்து புக்கை வச்சு அந்த இதை வச்சு ஒரு புக்கு 100 ரூபா கொடுத்தேன் மேடம். நீங்கள் 100 ரூபா 500 ரூபா கொடுத்தா அந்த புக்கு கிடைச்சிடும் 100 ரூபாய் கொடுத்தேன். 10 நிமிஷம் 100 போயிடுச்சு. 10 நிமிஷம் போயிடுச்சு சார், 10,000 ரூபா வந்துச்சு சார் அப்படின்னு. சரி நான் வந்து பக்கத்தில் ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா வந்து சார் நடந்த விஷயம் இது சார், கீழே புக்கு விற்கிறாங்க சார், என்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது சார், எல்லாரும் காசு கொடுத்து வாங்குறாங்க சார், எனக்கு வாங்க முடியல. உடனே இந்த வேலை போட்டு எழுதினார், நான் தான் வாங்கினேன். ஏன்னா நான் தான் விற்கிறேன் உங்களுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது யாரும் ஒருத்தர் என்னால் இந்த காசு கொடுத்து வாங்க முடியாது, என்ன யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்டுச்சு நமக்கு 100 ரூபா தானே பரவாயில்ல வாங்கிக்கலாம் வாங்கிக்கிறோம். ஆனால் என்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது சார், 100 ரூபாய்க்கு எனக்கு ஒரு புக்கு தான் கொடுத்துருக்கேன்னு கேட்குறேன். அந்த ஒரு நான் உன்னை பார்க்க அவர் எவ்வளோ பார்த்துருப்பாரு. ஸோ அதனால இந்த யாருக்குமே அந்த மனசில் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சாப்பாடு போடுறாங்க, நம்ம எல்லாம் 1 ரூபா கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அதனால பார்த்தீங்கன்னா நம்மளாம் சேர்ந்து போட்டுருக்கோம், நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அது இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? ஒரு ஆர்கனைசேஷன் மேடம் இருந்து காசு போடுவாங்க, 100 ரூபா போடும், நல்லா இருக்கு ஹாலே. அப்புறம் எக்கோ மேடம், அதனாலதான் இன்னைக்கு இந்த பில்டிங் கட்டி 1.5 வருஷம் ஆச்சு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தான் இந்த ரெமோட் டைம் வந்திருக்கு, இன்னைக்கு தான் இந்த டிவி உள்ள வந்திருக்கு, இந்த ஸ்பீக்கர் இன்னைக்கு வந்திருக்கு, பாட்டு இன்னைக்கு தான் நல்லா இருக்கு, எக்கோ இல்லாம நடந்துருக்கு. இன்னைக்கு உட்கார்ந்து டிவி நல்லா இருக்கு. இறைவனா பார்த்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்காங்க ரெமோட் அந்த டிவியோட. அதனால மேடம் அந்த 100 ரூபாய் ஏன் போட்டாங்கன்னா ஒரு மாதம் 30 ரூபாய், 2 இட்லி 1 டீ அவ்வளோதானே, எல்லாரும் கொடுக்கலாம் மேடம். இப்போ வந்து மேடம் என்ன பண்ண போகிறாங்க, இப்போ வந்து மேடம் 50,000 பேர் கொடுக்குறாங்க ஒரு 30 ரூபாய், என்ன பண்ண ஆச்சு ஒரு மாதம்? சரியா மேடம், அந்த 1 லேக் என்னென்ன பண்ணலாம் நாங்கள் மேடம், மெயின்டைன் பண்ணிடலாம், இன்னும் உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கலாம். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதே ஒரு 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 1 லேக் பீப்புள் நம்ம என்ன ஆச்சு சார், 1 லேக் ஏதோ கண்டுபிடி 1 லேக் கொடுக்குறாங்க 30 ரூபாய், என்ன பண்ண ஆச்சு 30 lakhs. என்ன பண்ணலாம் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணலாம், ஒரு காசு கொடுத்து ஒரு வேன் கூட வாங்கலாம். என்ன மேடம் வேன் வாங்க முடியாது, புராணா வில்லேஜ் டிராவலிங் வில்லேஜ் டீச்சிங் லேடிக்கு அவங்க நடக்க முடியாம வராங்க, எந்திரமா யூட்ரஸ் கட்டி இப்பெல்லாம் அவங்க ஓட்டப்பட விளையாடுறோம் இல்லை, அவங்க கால் பிளட் மேடம் லைஃப்ல பண்ண பார்த்தீங்களா, ஹீலிங் பார்த்தீங்களா, லைஃப்ல பண்ண பார்த்தீங்களா, ஹெல்ப் பண்ணிச்சேன் 2 சின்ன பிள்ளைங்க அவங்க வீட்டில் நடக்க முடியாம வராங்க மேடம். டேஞ்சரா கொஞ்சம் முட்டிச்சு வெளியே அப்படி வெளியே வந்துடும், அந்த அழுக்கலாம் நீங்க சரி மேடம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹீல் பண்ண பிறகு கிளாஸ் முடிஞ்ச பிறகு மேடம் அவங்க நடந்து போறாங்க வீட்டுக்கு, ஒன்று பிடிச்சிருந்தாங்க நடந்து போறாங்க வீட்டுக்கு. எவ்வளோ பேர் கத்துறாங்க, அதாவது ஒழுங்கா முறையா பிஹெச் ஃபாலோ பண்ணாக்கா அந்த கால் பிளட் ஆபரேஷன் கூட தேவையில்லை மேடம். அவங்க ஹஸ்பண்ட் வந்து மேடம் ஒரு கிட்னியோட ஸ்டோன் விலகு 25,000 ரூபாய்க்கு கொடுத்தாரு மேடம். 25,000 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் கிட்னி ஸ்டோனுக்கு. பிஹெச் வர பிறகு கல் விழு கல்லுக்கு காமிக்க சார், கல் வச்சு சார் கப்பல் அந்த லெவல் நாங்கள் இருக்கோம் இப்போ. ஆனால் அந்த கல் வரக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறோம். அந்த பிறகு பார்க்குறீங்க. எஸ் மேடம், ஆஃப் கோர்ஸ் எல்லாம் வரும். ஸ்டாண்ட் இங்கே ஸ்டாண்ட் என்ன மேடம், ஒரு இது மாதிரி படம் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி போட்டிருப்பான், அந்த ஸ்ப்ரிங்ல எல்லாம் மாட்டுது இல்லை. இதான் சொல்லி கொடுக்க எல்லாத்துக்கும். இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணலாம் மேடம். இப்பெல்லாம் பணம் அது கையை வச்சிங்க முடிச்சு தான் அனுப்புவோம், காசு இல்லையா வீட்டுக்கு போ.
காசு இல்லையா? மேடம் கைக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க. இல்ல சார் ரெடி ஆயிடுச்சு, ஹீல் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இன்ஃபெக்ஷன் ஆயிடும், கேர்ஃபுல்லா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. 9th மறுபடியும் வர சொல்லி மறுபடியும் வாங்க. நீங்க எப்படி ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க, பெரிய ப்ராப்ளம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். Yes, madam. Yes, of course. They don't care. They want your money. மேடம் எங்களோட நோக்கம் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும், உலகம் பூரா மக்களுக்கு நல்லது செய்யணும் மேடம். இதான் நான் திங்க் பண்ணேன். விளங்கலையா? காதை மாற்றி சொன்னேன்ல, டக்குன்னு மாற்ற முடியாது. ஓகே மேடம், இருங்க மேடம். அதாவது நான் என்ன சொல்கிறேன் மேடம், நான் மட்டும் மேடம் தமிழ்நாட்டில் மட்டும் உட்காந்து எப்படி 10 வருஷம் என்ன எப்படி மேடம் இருப்பேன்? என்னங்க சார்? எங்கேயும் போகாம தமிழ்நாட்டில் மட்டும் 15 வருஷத்துக்கு நான் என்ன ஆயிருப்பேன்? ஏன் மேடம் உலகம் பூரா போகிறேன் நான். கேரளா போகிறேன், ஆந்திரா போகிறேன், நார்த்துக்கு போகிறேன், சவுத்துக்கு பூரா போகிறேன் மேடம். இதே நேரம் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்தாக்கா எப்படி இருப்பேன் நான். ஆனால் இறைவன் எனக்கு பிடிச்சிக்காது. ஏய் என்னடா பண்ணுற நீ? அங்கேயும் மக்கள் கஷ்டப்படுறாங்க, எங்கேயும் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அங்கேயும் மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆமாம் இல்லையா மேடம்? சரியா? ஸோ நீங்கள் தான் உங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். என்ன மேடம், நீங்கள் தான் உங்கள் வேலை செஞ்சு ஆரம்பிக்கணும். பட் ஐ எம் டூயிங், யூ ஆல் மஸ்ட் டூ. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். சார் இப்போ பிராண வைரஸ் பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு சார். நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு சின்ன வயசுலயே வருதா? சின்ன வயசுல? ஆமாம் மேடம், எப்படியாச்சும் கஷ்டப்படணும் பண்ண மேம். ஒரு காலத்தில் வெளியூர் போகும்போது மேடம் ரொம்ப இது வாங்கிட்டு வரேன், ஆன்டி ஆசிட் பில்ஸ், கேஸ்ட்ரிக்கு. வாங்க எல்லாத்தையும் அள்ளி வெளியே கொடுப்பேன், இதான் பாய்ங்கன்னு. நம்ம என்னடா மருந்து கொடுத்துருக்கோம், சும்மா வாங்கி ஃப்ரீயாக கொடுப்பேன், எல்லாம் கேஸ்ட்ரிக் பண்ண மேடம். அப்புறம் பண்ண கேட்ட ஏன் நம்ம வேறு வழி இருக்கான்னு கேட்பேன். மேலே பார்த்து இஸ் தேர் another way of doing problem, then they show me போகிற போடும். அவ்வளோதான். அதாவது நம்ம நம்ம ஆரம்பிக்கணும் மேடம். இல்லை எனக்கு தெரியாது, அதான் தேவையில்லை, நான் பாட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி சொன்னாக்கா யார் கடவுளை கிட்டே வரமாட்டார் மேடம். கடவுள் தேடியில் போகணும், செய்யணும். ஏங்க அந்த பொண்ணு ஆன்மீகம் தேடுற பொண்ணு ஒழிச்சுக்கிறீங்க. ஆன்மீகம் தேடுற பொண்ணு என்னத்தான் ஆன்மீகம் என்ன பண்ண போகிறீங்க மேடம்? அவன் வந்து 5 வாட்டி கும்பிட்றான் ஒரு நாளைக்கு, அவன் சர்ச்சுக்கு போகிறான். இது ஆன்மீகம் மேடம்? ஒன்றும் இல்லை மேடம், சும்மா ஒரு செடி நடங்க, அது ஆன்மீகம் மாறும். எந்தமா இந்த ஒரு செடி நடும்போது மேடம் இந்த பூமிக்கு எதுவும் நல்லது நடக்குது. ஏன் அந்த செடி என்ன பண்ண கொடுக்க போகுது மேடம்? என்ன கொடுக்க போகுது? ஆக்சிஜன். மழை கிரியேட் பண்ணும் மேடம். நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு எடுத்து நம்ம திருப்பி ஆக்சிஜன் கொடுக்குது. பழம் சாப்பாடு கொடுக்குது. ஆமாம் இல்லை மேடம்? எஸ் மேடம். அதாவது மேடம் அந்த அந்த நடுறவன் தண்ணி ஊற்றுறவன் அதுதான் ஆன்மீகம். ஓகே மேடம், புரிஞ்சுக்கிதுங்க. சும்மா டைம் பேசி நான் தேடுறேன், இந்த தேடு இங்கே போட்டு அந்த சித்தர்னு யார் சித்தர் யார் மேடம்? இதே மாதிரி போனேன் மேடம். நீங்களா அப்போ இருந்தீங்களா? திருவண்ணாமலை இருந்தீங்களா? திருவண்ணாமலை போனோம். சித்தர் கூட்டம். என்னம்மா சித்தர் என்ன சொல்லுவாங்க? இல்லை மேடம், நீங்கள் 15 சித்தர். அந்த மலையே சித்தரோட மலை. அதை சுற்றி நடந்து வரணுனாக்கா நல்லா வரும். ஆமாம் இல்லையா? கிரிவலம். அது யார் ஆரம்பிச்சா? யாரு 95? யாரு? அவ்வளோதான். நாடு எல்லாம் நடந்து வரும்போது ஆன்மீகம் அவ்வளோ ஆயிருமா? சரி மேடம், நாங்களும் போனோம் கிளாஸு. மே மாதத்தில் அக்னி மாதம். ஐ எம் நாட் ஷுர் 7 or 8 9 எப்போ டேட்டு? மே 17 மேலே இல்லை மேடம், மே 17 இல்லை மேடம். என் பர்த்டே முன்னுக்கு நல்ல நினைப்பு இருக்கு எனக்கு. ஒரு 8 or 9. அடிக்கிறது வெயில், தென்னை மரம் சாவுது, வாழை மரம் சாவுது. நாங்கள் இதான் ஆன்மீகமா? இதான் என்ன சொல்லுங்க? யார் இந்த இடம்? அது சித்தர்கள் பூமி. பூமி. நெக்ஸ்ட் யார் இருந்தா? இன்னொருத்தர் இருக்காரு, மொட்டை இருப்பாரு, ரமண மகரிஷி. அது கட்டியிருக்காங்க கோயில். எங்க மழை பெய்யல? ஏன் மேடம் மழை பெய்யல? ஏன் மழை பெய்யல? எல்லாம் சாவுது, செடி சாவுது. ஓகே மேடம், நம்ம என்ன பண்ணோம்?
நம்ம போயிட்டு மண்டிப்பறிக்கு படிச்சு அங்கே இருக்க ரிமூவ் பிளாக் மேஜிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ண உடனே அங்கே மழை பெஞ்சது. யார் சொன்னா? நீங்க சொல்லிடுங்க. இல்லை சரியா நீங்கள் கிளாஸ் நீங்கள் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. அப்போ 70,000 சித்தர் மேலே ஆன் பண்ண மேடம். 70,000 சித்தர்கள் மேல இருந்திருக்காங்க காலங்காலமா. யாரை பார்க்கறதுக்கு? இருக்காரு அந்த மாதிரி. இது இந்த மாதிரி பேசக்கூடாது. அந்த 76 சித்த அனுப்பின பிறகு மேடம் அன்னைக்கு வச்சு பாருங்க, மழை அடிச்சிச்சு பாருங்க, அன்பிலீவபிள் மழை பெய்யும். மானம் அப்படி இருட்டா வந்துச்சு மேடம், அடிக்குது மின்னலம், மழை பெய்யுது மேம். அதை செய்யணும். 76 சித்தர்கள் எதனால 70,000 எதனால இத்தனை நாள் அங்க இருந்தாங்க? எல்லாம் தேடுது. என்ன தேடுது? சிவனை பார்க்க போறோம், சிவனை பார்க்க போறோன்னு. அவங்களுக்கு அந்த வழி கிடைக்கலீங்களா? இங்க இருக்கு அந்த மாதிரி இருக்கு, இருந்தா தானே பாக்குறதுக்கு. ஓ, அப்ப அவங்க வழி தேடிச்சு போகாம அங்கேயே இருந்ததுனால ஆமா நமக்கு நல்ல விதமான ஒரு அமைப்புகள் கிடைக்கலன்னு. ஆமா. இப்ப இந்த 76 சித்தர்கள் நீங்க மேல அனுப்பிச்ச உடனே இயற்கை மழை என்ன கிளீனா போச்சு மேடம், இயற்கை நான் சந்தோஷமா இருக்கு, நாலு மழை பெஞ்சு, அவ்வளவுதானே. நம்ப முடியுமா சார்? நம்பாதீங்க. நீங்க நம்ப, எனக்கு ஐ டோன்ட் கேர். நான் என் வேலை நான் செஞ்சு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். நான் நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, அங்க இருந்தாங்கன்னா பூமிக்கு நல்லது எதுவும் நடக்காதுன்றீங்க மேடம். அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு மரம் நட்டாங்களா, அதே மந்தத்தை படிச்சுக்கிட்டு 108 வாட்டி 1008 வாட்டி அதே கை வலிக்காம ஒரு 20 தூண் வச்சுக்கோங்க. ஏமா சிரிக்கிறீங்க? ஆமா தானே, கை வலிக்க தூண் வச்சுக்கோங்க மேடம். ஐய் அந்த தூண் எதுக்கு மேடம்? கை வலிக்காம இருக்கு, 1008 வயசு எதுக்கு மேடம்? சப்போர்ட் மேடம், சப்போர்ட் 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 மேடம், சப்போர்ட். பின்ன என்ன பண்ணுமே, நேரம் அப்படி பண்ணி இருக்கணுமே. So 70,000 சித்தா மேடம், exact figure I don't know, but 70,000 சித்தா is left on that day. 70,000 over many years. How old is the temple madam? அப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்மலாம்? போயிட்டு சிவனை பார்க்கணும், சிவனை பார்க்கணும். அந்த படம் பார்க்கலையா மேடம்? அப்புறம் படம் பார்க்கலையா? அப்புறம் படம் பார்க்கல நீங்க? பார்க்கல? அப்படியே அந்த பாம்பு வந்து அப்படியே இருக்குமே, சிவாஜி படம். ஆடு பாம்பே ரத்தம் அப்படி போவோம், அப்படி பையன் நல்லா ஆயிடுவானே. நடக்கிற கதையா மேடம்? ஏன் மேடம் சொல்லுமா? சரி என்ன பண்ண, அவர் நடந்து போவாரு. இங்க நடந்து போவார் சார், போற வயசாச்சு, அண்ணன் சிவனை பார்க்குவார், அப்படியே நடந்து போறாரு. சரிவா? என்ன பண்ணாரு சிவன் அங்க? என்ன பண்ணாரு? டான்ஸ் ஆடி இருக்காரு மேடம். டான்சிங் வித் வைஃப், நாட் தாண்டவம். தாண்டவம் வேற. தாண்டவம் வந்து அந்த சத்திய வந்து வெட்டி போடுறது. தெரியல மேடம், ஏதோ படம் பார்த்தேன். நடந்து போவாரு. இதே மாதிரி எத்தனை பேர் அங்க உட்காந்துருக்காங்க. அது முதல்ல மேடம், அது வயசான முன்னுக்கு, அது வயசான பிறகு மேல போயிட்டு இருப்பாரு. சரியா மேடம்? ஸோ எத்தனை பேர் அங்க உட்காந்துருக்காங்க மேடம்? எத்தனை பேர் அங்க உட்காந்துருக்காங்க? 63 million souls 10 years ago. அங்கேயே நான் போய் பார்த்துருக்கேன் மேடம். புரியுதுங்களா? பரவாயில்ல மேடம், பண்ணுங்க மேடம். அப்படியே எங்கே உங்கள் ஆத்மாவை நானே பார்க்குறேன்னு. எங்கே போய் மாத்திரை மாட்டிக்கிட்டு முழிக்க முடியாமல், எங்கே போக முடியாமல், இங்கே போகணும் அங்கே போகணும் நம்பிக்கையில் போகணும். அந்த பிரச்சனை இப்போ எங்களுக்கு இல்லை சார். என்ன பிரச்சனை மேடம்? இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் மரத்தில் இருந்தாலும், செடியில் இருந்தாலும், கொடியில் இருந்தாலும் நீங்கள் வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கீங்க. ஆனால் அந்த கவலை எங்களுக்கு இல்லை. சரி, அடுத்த கேள்வி சார். பிராணாவயலட் ஹீலிங் எந்த விதமான வியாதிகளை எல்லாம் குணப்படுத்த முடிகிறது? இந்த ஹீலிங் சொல்லுங்க சார். பிசிக்கல் பெயின், emotional pain, mental pain, spiritual pain. 4 மாதிரி இருக்கு மேடம். ஓகே சரியா? ஸ்பிரிச்சுவல் பெயின்னா இந்த லூனட்டிக்கு, இந்த 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 அதெல்லாம் மென்டல் அண்ட் ஜாயிண்ட் டுகெதர். சரியா?
அந்த ஸ்பீச்சை போய் என்ன தேட முடியாமல் உட்காந்து ஒரு பைத்தியம் மாதிரி உட்காந்துருக்கிறேன், முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஃபுல்லாக. அது ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. இன்னொரு கூட்டம் வந்து பைபோலா, சிசியோஃப்ரினியா, மென்டல். இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு நம்ம வந்து இந்த பிளாக் மேக்கெலாம் வெளியே போகிறோம். யார் யாருக்கு இந்த பௌர்ணமி சம்மந்தப்பட்டவங்க, அம்மா சம்மந்தப்பட்ட இன்னைக்கு உட்காந்தாக்க நாங்கள் ஹீல் பண்ணுவோம் இன்னைக்கு. அந்த மாதிரி மென்டல் பெயின், லூனட்டிக், அப்புறம் பைபோலா, சிசியோஃப்ரினியா, மென்டல் ரிட்டார்டேஷன், அந்த ஆட்டிசம், இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இமோஷனல் பெயின், ஏன்டா கல்யாணம் பண்ணேன், ஏன்டா பிறந்தேன், செத்துப்ப நல்லா இருக்கணுமே, அது ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. ஒரு கூட்டம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. யார் சொன்னாங்களே எங்கள் அப்பா 3 பொண்டாட்டி இருக்குது, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அவர் திங்க் பண்ணுவார், ஏன்டா கல்யாணம் பண்ணி ஏன்டா திருப்ப நினைப்பார் அவர். என்ஜாயிங் மை செல்ஃப் வித் 3 wives. யார் 2 பேர் வந்தாங்க இன்னைக்கு சொன்னாங்க என்ன, கை தூக்கியா, யார் இது? இதோ பாருங்க, இதோ கை தூக்கியா, பயப்படுறேன். அவர் மூணாவது மனைவியோட உள்ள எல்லாம் ஒரே வீட்டில் தங்கினாங்க சார். ஆமாம் இல்லை நம்பி? ஆமாம், ஒரே வீட்டில் தங்கினாங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் பாய், செகண்ட் பாய், ஆல் சில்ட்ரன், எவ்ரிபடி சேர்ந்து ஸ்லீம் ஆகும். அப்புறம் அவர் என்ஜாய் பண்ணுறாரு மேடம். அவரு ஏன்டா போதும் கேட்பார், கேட்பாரா மேடம்? ஏன்டா போதும் கேட்பார், கேட்க மாட்டாரு. அப்போ எல்லா விதமான வழிகளையும் இந்த ஹீலிங் முறையில குணப்படுத்த முடியும். நீங்க சொல்லி ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். ரூட் காஸ் அதாவது அடிப்படை காரணம் என்ன, அந்த வலி வரதுக்கு என்ன காரணம். எஸ், ஓகே, அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம போய் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு லூனட்டிக்கா, இன்னைக்கு ஃபுல் மூன், எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்கன்னு போக முடியாம சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்து வெளியே போக முடியாது, ஆத்திரமா அது மாதிரிலாம் பார்த்தாக்கா இது ஒரு ஆத்மா வந்து அங்கே வருது அவனுக்கு. அதுதான் ரூட் காஸ். அதை எடுத்த பிறகு ப்ராப்ளம் இஸ் சால்வ். எத்தனோ பேர் நம்ம ஹீல் பண்ணிருக்கோம் மேடம். ஸோ இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா எந்த வியாதிகளா இருந்தாலும் நீங்க அதோடைய ரூட் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரிப்படுத்துறதுனால நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குது நீங்க சொல்றீங்க. ஓகே, மற்ற இடத்துல அந்த நேரத்துக்கு கிடைக்குது. ரொம்ப மோசமா போனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆரம்பத்திலே வரணும். அதாவது நீங்க சுகர் சாப்பிட்டு பேங்க்ரியாஸ் 0 வச்சு, பேங்க்ரியாஸ் 0 ஆச்சு, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் அதோடைய அடிப்படையா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்த சரிப்படுத்தி நீங்க குணப்படுத்துறதுனால நீங்க சொல்வீங்க நான் சுகர் சாப்பிடல, நான் வந்து வெள்ளம் சாப்பிடுன்னு சொல்றீங்க, நான் வந்து கருப்பட்டி சாப்பிட சொல்றேன். எல்லாம் ஒண்ணுதான். போற வழியில பாருங்க மேடம், கருப்பட்டி டீ, அப்படின்னா சார் கருப்பட்டி அல்வா, ஐயோ ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். போகும்போது கொண்டு போய் சாப்பிட்டாரு, வாயில வைக்க முடியல சீனி மேடம். சுகர் போய் சொல்ல முடியுமா? அங்கே போயிட்டு சண்டை போடுவான். ஓ இது கருப்பட்டி பாலங்காலமாக எங்கள் ஆள் கூப்பிட்டுருக்கான். ஏஸ், அந்த காலத்தில் சாப்பிட்டாங்கனால விவசாயம் வேலை செஞ்சாங்க. எல்லாம் உட்காந்துருக்கோம். யார் உங்களை வேலை செய்கிறா மேடம்? யார் போய் வேலை செய்கிறா? இந்த இடத்துல யார் வேலை செய்கிறா சொல்லுங்க. அவன் வேலை செய்கிறான், கன்ஸ்ட்ரக்ஷன் அவன் வேலை செய்கிறான், அவன் சாப்பிடலாம் மேடம். மண்ணை கொட்டுறான், எடுக்கிறான், தூக்குறான், அவன் வேலை செய்யணும். நம்மளும் அந்த மாதிரி வேலை செய்யணுமா? நம்ம இல்லை, இங்கே பார்க்க கட்டுறானுங்க, எல்லாம் செய்யறானுங்க. அவன் சாப்பிடலாம், நம்ம சாப்பிட முடியாது மேடம்? முடியாதுங்க சார். அவ்வளவுதான். இப்போ இந்த ஹீலிங் முறையில இதெல்லாம் நீங்க சரிப்படுத்தலான்றீங்க. இப்போ இந்த மன்னிப்பறிகைகளை பத்தி உங்களுடைய விளக்கம் என்னங்க சார்? அது ஏன்? அதாவது மேடம் அறியாமலும் தெரியாமோ போன பெரு தப்பு பண்ணி வந்திருப்போம். இன்னைக்கு அந்த பண தப்பு தான் இந்த பிறவில் நம்ம கஷ்டப்படுறோம். என்ன மாதிரி? காசு இல்லாத ஒரு வாழ்க்கை, அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்புறம் கல்யாணமாகாத ஒரு வாழ்க்கை, கல்யாணம் பண்ணாத ஒரு வாழ்க்கை, உள்ள பெக்க முடியாம ஒரு வாழ்க்கை, நெக்ஸ்ட் ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், கண்ணுக்கு தெரியாதவங்க பிறப்பாங்க, காது கேட்காதவங்க பிறப்பாங்க. இதெல்லாம் போன பிறவியோடைய ஒரு கர்ம பலன் தான் இந்த பிறவில அனுபவிக்கிறோம். இப்ப இந்த பிறவில இதை நாங்க சரிப்படுத்துறதுக்கு நீங்க என்ன வழிமுறைகளை சொல்லி? இதான் நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். இந்த மன்னிப்பறிக்கைகளை போன பேரு இந்த பேரும் மன்னிச்சிருங்க, நீ தப்பு பண்ணிருப்பேன். அவனுக்கு கண்ணே தெரியல மேடம், ஆனா உங்களுக்கு ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மாக்கு தெரியும் என்ன பண்ண தப்பு பண்ணது, ஆத்மாக்கு தெரியும். அதனால அது கண்ணில் காமிச்சாலே அந்த ஆத்மா படிக்கும். நீங்களாம் பார்த்துறீங்க, தலைவலி இங்கே வலிக்கும், இங்கே வலிக்கும், அந்த கார்டை பார்த்தோன்னே தலையெல்லாம் போயிடுது. எப்படி போயிடுது? போன பேர் அவன் பெரிய பெரிய என்னது பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்துருப்பான் மேடம். அப்போ என்ன பண்ணுவான் மேடம்? அப்போ என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட் நல்லா லஞ்சம் வாங்கியிருப்பான். அவன் எவ்வளோ கேர்ஸ் பண்ணி, நீங்களே இப்போ கேர்ஸ் பண்ணீங்களா இல்லை மேடம்? கவர்மெண்ட் போகிறீங்க, இங்கே வெயிடா போய் முடியும், அவனுக்கு இந்த இவ்வளோ காசு கொடுத்தாலும் வர பண்ண மாட்டேன், எல்லாரும் பண்ண மாட்டேன் போயிடுவான். அது என்ன பண்ணும்? காசு கொடுக்கணும் மேடம், வேலை ஓட தானே. ஆமாம் இல்லையா?
ஆமாங்க சார். அதே தானே மேடம். ஸோ என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி அடுத்த பிறவி வந்து எவ்வளோ கேர்ஸ் பண்ணாங்களோ அந்த கேர்ஸோட அவங்க பிறவி வரும். அந்த அடுத்த பிறவி காசு இல்லாமல் பிச்சை வாங்கிட்டு இருப்பான். இதான் இவ்வளோ பேருக்கு அவங்க பிச்சை வாங்கிட்டு இருக்காங்களே மேடம். கால் கை இல்லாமல் கையில் வாங்கி பார்க்குற ஒரு ஊரில் மேடம் 2 கையும் பிறகு 2 கையும் இல்லை. என்ன மேடம்? 2 கையும் இல்லை. அவன் எப்படி சாப்பிடுவான்? ஆமாங்க சார். ஒரு நாய் மாதிரி சாப்பிடுவான். இப்போ குனிஞ்சு சாப்பிடணும். கை இல்லையா மேடம்? யார் வாங்க கழுவிட முடியாது. என்னம்மா பிறவி அவன் என்ன பண்ணியிருப்பான்? போன பிள்ளை கை இல்லாமல் இந்த பிறகு பிறக்கிறான். நீங்கள் சொல்லலாம் டிஎன்ஏ பிறப்பில் வந்து இது டிஃபெக்ட்லாம் சொல்லலாம். பட் எதனால அது நடந்துச்சு? அடுத்த பிள்ளை ஒழுங்கா அப்போ தானே பிறக்குது. இந்த பிள்ளை அதுதான் மன்னிப்படி விடணும். எப்படி நடக்கணும் விடணும் சார். இப்போ எந்த விதமான கர்மா எனக்கு இருந்தாலும் எந்த பாவம் இருந்தாலும் இந்த பிறவில இப்ப இந்த மன்னி படிச்சா போதுங்கிறீங்களா மேடம்? சில நேரத்தில் பல பிறவி எடுக்கும். ஒருவேளை முடியாது. உங்க ஊர்ல ஒருத்தர் கால் போய் காசு வாங்குறாரு. யாரும் கால் கழிக்கிறீங்களா? காசு கொடுத்து கால் கழிக்கிறீங்களா? சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், எவ்வளோ பே பண்ணீங்க? 10,000 ரூபாய். கால் கை தண்ணி குடிச்சிங்களா? பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு ஒரு அவமானமா இல்லை மேடம்? ஒரு மனிதன் பண்ணுறதுக்கு அவமானம். 7 பேர் கால் இருக்காது அவருக்கு. இது இறைவனுடைய நீதி. மேலே போன பிறகு நீதி வரும். எஸ் மேடம், கேனாட். 7 பேர் ஃபிக்ஸ் ஆச்சு. 7 பேர் கால் இல்லாமல் இப்போ ஐ டோன்ட் நோ. கண்டினியூ பண்ணிட்டே போவோம். எஸ் மேடம், சும்மாலாம் பண்ண முடியாது. ஒரு மனிதன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது மேடம். ஒரு மனிதனை எப்படி ஒரு கால கழுவு வைக்க முடியும்? ஒரு மனிதனை எப்போ ஏற்பட்டு குரு வந்தால் கூட என்ன தப்பு, மகா தப்பு மேடம், மகா தப்பு. அதெல்லாம் கர்ம தான் வந்தீங்க, அடிக்க முடியாது. பிச்சை வாங்கிட்டு காலம் நடத்திட்டு போவாங்க மேடம். திரும்ப நம்ம பார்த்துருக்கோம்ல கால் இல்லாமல் வருவாங்க. சரி, இப்போ அடுத்த ஏன் கோக்குறீங்க? ஒரு 3-4 பேர் பார்த்துருக்கோம். தண்ணி குடிக்க முடியாது. சின்ன பிள்ளை தண்ணி ஒமட்டும் அவங்களால கேனாட் ட்ரிங்க். ஸ்மால் சைல்ட். இப்போ எல்லாம் 50 வயசு 60 வயசு மேடம். இப்போ அவங்களாம் என்னை பார்த்தாங்க. நான் சொன்னேன், நீ இயற்கை என்னமோ பண்ணியிருக்க, நீ மன்னிப்பு கேளு. யார்கிட்ட மேடம்? இயற்கை கிட்ட. நீ தண்ணி வச்சிருப்ப, மாடு வந்து குடிச்சிருக்கோம். ஓ மாடுல அந்த தண்ணிக்கு என்ன பண்ணிருப்ப? பாய்சன் கொடுத்துருப்பேன். அந்த மாடு செத்து போயிருக்கும். ஊரோட நாய் மாடு வருது. எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ண சாப்பாடு பாய்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா இல்ல மேடம்? செத்து போனோம், வரக்கூடாது, என் செடிலாம் சாப்பிடுதுன்னு. அது அதுதான் மேடம் தெரியும். அந்த தண்ணியில நான் பாய்சன் கலந்து கொடுத்ததுனால அடுத்த ஜென்மத்துல நான் தண்ணியை குடிக்கவே முடியாது. அந்த தண்ணி என்னாச்சும் கலந்து தான் குடிக்கணும். ஒரு லேடி அது கூட முடியாது, ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவா. மேடம் வந்தா என் கிளாஸ்ல ஏற்கனவே மண்ணி போட்டு கேட்க சொன்ன மேடம், இன்னைக்கு தண்ணி குடிக்கிறாங்க. போய் பாருங்க, அப்புறம் டெஸ்ட் பண்ணுறது. இல்லை மேடம், அவங்க வேலை அவங்க செய்யணும் மேடம். பிஹெச் மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது மேடம். எஸ், எல்லாம் பண்ண கொஞ்சம் குறைஞ்சி மேபி இந்த பேர்ல எல்லாம் ஃபுல் ஆயிரும். அதில் அடுத்த பேர் எடுக்கணும். டிபெண்ட்ஸ். ஐ கேன் சே இன்னைக்கே ஒரே வாட்டி போய் சொல்ல முடியாது மேடம். பல பேர் எடுக்கலாம் அவங்களாம். புரியுதா? இன்னைக்கு அவர் பர்த்டே மேடம், இன்னைக்கு செலிப்ரேஷனா? என்ன சார்? எந்திரியா? ஆமா, நினைப்பு இருக்கு எனக்கு. என்ன பவனுக்கு என்ன ப்ராப்ளம்? Where are you from? Hyderabad. What's your name? Come here. What's your name? What's your phone number? 99598 23986. How long you cannot drink water? எத்தனை வருஷமா நீ தண்ணி குடிக்காம இருந்தீங்க? That was around 30 plus years. 30 வருஷம். உங்களுக்கு என்ன வயசு இப்ப? 30 plus years. The problem is, whenever I used to drink water, it used to come out in 15 minutes maximum. 5 நிமிஷம் தண்ணி வெளியே வந்துரும். 15 or half an hour. That is a higher time. I didn't think that is a problem until I met sir. During the Nature Beams workshop in Mothuguram, I was just following PVH for last 1 year or so before that. I just met sir. Sir, in the mari problem is on that. Sir has sent and said, you have a problem with your water. Immediately sir has healed. From then on, whenever I have water, it will be at least for 2.5 hours. Before that, I never used to drink water.
because my parents used to say, you are like a camel, you don't drink water, you are just like that. You eat anything and you keep yourself calm. Hardly I used to drink like say 3 or 4 glasses of water in complete day. Even that water used to go out. Even that water used to go out. Now it is all clear. Done. Finish. How many years? How many years now? 39, sir. No. How many years you been after healing from Modugudam? 5 years, sir. Which water I gave you? From the river or from the bottle? One bottle was from the river and one was from the bottle. Both you gave, sir. Drink the water from the river, Mother Nature. And you ask forgiveness of Mother Nature, correct, my friend? Yes, sir. Yes. They said that is not a problem at all. யார்கிட்ட போய் கேட்டாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஜென்ரலாக இருக்கும். ஏதாவது கிட்னி பிரச்சனை இருக்குன்னா ஜென்ரல் ஏதாவது மெடிசன் கொடுத்துருவாங்க. பாருங்க மேடம், நான் ஒரு ஹீரோ எனக்கே தெரியல மேடம். இவர் சொன்னாலதான் எனக்கு தெரியுது. நான் பாரு அதை போயிட்டு இருக்கேன் மேடம். மேடம் இது ஆன்மீகம் மேடம், இது ஆன்மீகம், புரியுதா? போயிட்டு தேடுறதில்ல. என்ன சார்? தண்ணி குடிக்காம இருந்ததுனா இந்த பிரச்சனை என்னன்னா கான்ஸ்டிபேஷன். ஆமா சார். You don't drink water, you get constipation. Why you get constipation, you don't drink water? இல்ல மேடம், பாடிக்கு தண்ணி தேவைப்படுது. இங்க போயிட்டு எல்லா தண்ணியும் எடுத்துரும், எல்லாம் எடுத்துரும் மேடம். தண்ணி தேவைப்படுது மேடம். எடுக்கும் போது தான் இது அப்படியே ட்ரை ஆயிரும். எப்படி வெளியே வரும்? அந்த மியூக்கஸ்லாம் போயிடும், வராது. கொல்லிக்கும் பண்ணுவாங்க, ரத்தம் வரும் சில பேருக்கு மேடம். இதான் பயல் செய்யறதுனால தான். சரி, இப்போ பாருங்க மேடம், இப்போ நான் வந்து மோதுக்கு ஒன்று போல இருங்க. யாராவது மோது எங்க தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியாது. பாத்தீங்களா இந்த மாமிய? ஏன் உன் வீட்டுக்கு கூட்டு வரேனே. எங்க மேடம் இருக்காது? எங்க இருக்கு மோது கூடம்? முதுகுடம் ஒரு வில்லேஜ், ஆந்திரா பிரதேஷ்ல ஆதிவாசிகள் தங்குறாங்க. நான் லைவ்ல பண்ணிருப்பேன், இதெல்லாம் போட்டு எல்லாம் ட்ரம் அடிச்சினேன். அந்த ஊரு ஒரு ரிவர் ஓடுது, அங்க போய் கிளாஸ் போட்டோம் மேடம் 2 நாளைக்கு. இயற்கை கிளாஸ், வெளியே தான் அந்த மாதிரி கிளாஸ். அந்த மரத்துக்கு எல்லாம் கிளாஸ் போட்டோம். ஹோல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா இல்லையா? எல்லாம் வந்தாங்க, எல்லாம் ஆந்திரா பீப்புள். போகிற வழி வந்து சிக்கன் வந்து பெம்பு சிக்கன் வச்சுருப்பாங்க, பெம்பு சிக்கன். அப்போலாம் சைவம், அதெல்லாம் சாப்பிட்றதில்ல நான். வேறு ஒன்றுமே அங்கே இல்லை, பெம்பு சிக்கன் மட்டும்தான் அந்த போகிற வழியில். நான் போனால்தான் இவர் ஹீல் பண்ண முடியும். இப்போ இவரும் வரல, நானும் போனால் என்ன நடக்கும்? வாழ்க்கை பூரா இப்படியே இருக்க வேண்டியதான். வாட்டர் சிம்பிள் மேடம், வாட்டர் பேசிக் திங். மதர் நேச்சர் என்னமோ தப்பு பண்ணியிருப்பேன் நீ, மதர் நேச்சருக்கு. மேடம் ஓகே, தேங்க்யூ வெரி மச். குட். இந்த மாதிரி ரொம்ப பேர் ஓடுத்து இருக்காங்க மேடம். கடவுளை தேடாதீங்க மேடம், கடவுளை தேடாதீங்க. கடவுள் வருவாரு, நல்லது சேச கடவுள் அனுப்புவாரு, ப்ராப்ளம் உங்கள்கிட்ட அனுப்புவாரு. இப்ப நீங்க கடவுளை தேடி போறீங்களா சார்? அந்த கடவுளை அனுப்பும் போது அவரை சொல்யூஷன் கொடுப்பாரு மேடம். கண்ணை மூடாம கண்ணு திறந்தே கொடுப்பாரு. கண்ணை மூட அவசியமே இல்லை. எல்லாம் உட்காந்து கண்ணை மூடி 4 மணி நேரத்துக்கு எல்லாம் எந்திரிச்சு பரப்புற கடவுள். எத்தனை பேர் இப்போ ஹாப்பியா இருக்கீங்க மேடம்? 4 மணி எந்திரிச்சு தியானம் பண்ணாம கை தூக்கி மேடம். எத்தனை பேர் இங்க அவளுக்கு எல்லாம் காமியா? நீ ஏன் ஒன்றைய காமிக்கிறேன்? அவனை கை தூக்குறான். எத்தனை பேரு 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மேடம். அப்பாடா நல்ல சிவசந்த நாள் நான் தூக்கிட்டு இருக்கேன். எனக்கு 6 மணிக்கு எந்தா போதும். ஐயா அப்புறம் என்ன பண்றது? That's it. That's it. ஆமா சார், அந்த மாதிரி சொல்லுங்க. என்ன பண்றது? அந்த மாதிரி இந்த மாதிரி எங்களுக்கு தேவைப்படுது. சரிங்களா மேடம்? நீங்க இறைவனை தேடி போகலையா? நீங்க இறைவனை தேடி பிரார்த்தனை பண்ணீங்க? I look for a solution to the problem of mankind, not look for God. சரி, அப்போ நீங்க இந்த மாதிரி தேடி போய் கேட்டதுனால இறைவன் உங்களுக்குள்ள வந்து நல்லது சொல்லி இருக்கிறாருன்றீங்க. அதே மாதிரி எங்களுக்கும் மேடம் இறைவன் ரொம்ப பேர் தேடி இருக்காரு மேடம், ஆனா தேட முடியலையே.
இறைவனை தேடுறாரு ஆளுங்க. எஸ் மேடம், லார்ட் லுக்கிங் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட். எங்க மேடம் இருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட்? அவன் ஒரு வழி போட்டலாம், அவன் அப்படி ஓடுறான், இவன் இப்படி போடுறான், அவன் அங்கே போகிறான் இங்கே போகிறான், இது பண்ணுறான் அது பண்ணுறான். அப்படி எப்படி மேடம் கடவுள் உங்களுக்கு தேட போகிறாரு? புரியுதா மேடம்? God wants instruments to do his work, but everybody is not doing the right thing. ஏன்னா தப்பாக பண்ணியிருக்கீங்க மேடம். அப்புறம் எப்படி வர போகிற கடவுள்? நீங்கள் லிமிட் பண்ணிடுறீங்க, நான் இதுதான் கும்பிடுவேன், அது மேலே போக மாட்டாங்க. அவன் இந்த சர்ச் போகிறான், அந்த சர்ச் போக மாட்டான், இந்த கோயில் அந்த கோயில் போக மாட்டான். அப்புறம் எப்படி மேடம்? அப்புறம் எப்படி வர போகிற கடவுள் உங்களாம்? நீங்களே நினச்சிக்க வேண்டாம், நான் கடவுள் நான் நினச்சிக்க வேண்டியதான் மேடம். கடவுள் எங்கே இருக்கார் நினச்சிக்க வேண்டியதான் மேடம். சரியா மேடம்? எடுங்க மேடம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பேக்குங்க கொண்டாங்க பார்ப்போம். இப்போ எத்தனை பேர் கடவுள் பிளான் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க பார்ப்போம். பிபிஹெச் எல்லாம் இப்போ தெரிஞ்சு போயிடும். பார்ப்போமே எத்தனை பேர் இங்கே ரூமில் எல்லாம் கடவுள் வந்து கனெக்ட் பண்ணுறாரு பார்ப்போமா? கடவுள் எங்கே கனெக்ட் பண்ணுவார்? எங்கே கனெக்ட் பண்ணுவார்? ஆஜ்னா சக்ரா, சாரி கிரவுன் சக்ரா. பார்ப்போமே. அம்மா சுதா மேடம், சுதா சுதா மாமியை பார்ப்போம். சுதா பார்த்தீங்க சுத்துதா மேடம்? பாப்பமா மேடம், பாப்போமே. பார்த்தீங்களா? இங்கே தான் காட் கனெக்ட் பண்ணுவார் மேடம். அந்த கனெக்ஷன் வந்து அங்கேயே இந்த நாலேஜ் வரும். அதான் புக்கில் படிக்கிறது இல்லை மேடம். என்ன தேவையோ அது வந்து சேரும் நம்ம கிட்ட. அந்த மாதிரி சேரும்போது நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இதுதான் டிவைன் கனெக்ஷன். புரியுதா? யார் முதல் வாட்டி வந்துடுது? ஃபர்ஸ்ட் டைம். பார்ப்போம் பார்ப்போமே. உட்காருங்க. பார்ப்போம். மறுபடியும் செக் பண்ணுவோம். போய் சண்டை போடக்கூடாது. உனக்கு ஏன் சுத்து, எனக்கு ஏன் சுத்துல சண்டை போடக்கூடாது. புரியுதா மேடம்? பார்த்தீங்களா? பாருங்க இருக்கு. நாட் வெரி பிக், தெர் இஸ் கனெக்ஷன். ஆனால் மாமியாக்கு இல்லை. ஹலோ, கட்டிப்பிடிங்க, நல்லா கட்டிப்பிடிங்க. பாருங்க, நான் ஒன்றும் செய்யல மேடம். பஸ் சுற்றிட்டு பார்த்தீங்களா? பாருங்க, அதான் ரெண்டும் ஒரு ஓடிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் தெரியாம. நீ பெருசா நான் பெருசா, நீ பெருசா நான் பெருசா. ஐய், நான் பார்க்க நான் சொல்றேன், நான் பார்க்க சொல்றேன். நான் வேற ஒன்றும் இல்லை. நான் என்ன அதான் சொல்றேன் மேடம். அது உங்க இஷ்டம் மேடம். நீங்க பார்த்துக்கலாம். நான் என்ன பார்த்தோன்னா அதான் செய்யறேன். நான் எனக்கு தெரியும் என்னென்ன பண்ணும் தெரியும். ஆமா இல்லையா? ஒன்று ஓடிட்டு இருக்கு. நீ யார் ஹாக் பண்ண போற? சரியா? ஸோ இதெல்லாம் புரியணும் மேடம். புரியுதா? இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம சரியா செய்யறோமா, சரியா செய்யலையா, என்ன செய்யறோம், என்ன பண்றோம்னு ஒரு கனெக்ஷன் வர மேடம். தான் சக்ராஸ். சக்ராஸ் வந்து ஏன் மேடம் இந்த பேர் சக்ரான்னு பேர் கொடுத்துருக்காங்க? ஏன் மேடம்? சுத்துறது. சக்கரை வந்து சுத்துது. அது எப்போ சுத்தம்? சரியான எனர்ஜி வந்து இறங்கும் போது தான். இந்த எனர்ஜி இறங்கும் போது மேடம் கணக்காக அந்த எனர்ஜிலாம் வந்து சேரும். இதெல்லாம் பார்த்தீங்களா மேடம்? அதை பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்தீங்களா? என்ன இதெல்லாம்? இயற்கை உணவுகள், டிவைன் பீயிங்ஸ். பாருங்க எவ்வளோ கனெக்ஷன் வருது அவங்களுக்குலாம். இறைவனா தேடி கொடுத்தவங்களாம். இவங்களாம் வந்து அந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த காட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, மவுண்டன் காட் சவுத் ஆஃப்ரிக்கா, மவுண்டன் காட் ஒரு மவுண்டன் காட் நட்டால். இதெல்லாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப இருக்கும் மேடம். ரோஸ் ஏஞ்சல் அதெல்லாம் சும்மா போடல மேடம். இதெல்லாம் கனெக்ஷன் வருது. இறைவனால கொடுக்கப்பட்ட வேலைங்க. இதெல்லாம் கொடுக்கப்பட்ட வேலைங்க. அவங்க வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் யார் மேடம்? தேவராஜ பூரகர். இவர் வந்து போரபுரம் இருக்காரு.
ஆனால் நீங்கள் போனால் இருக்க மாட்டார். அவர் வந்து வேறு லெவலு, தேவைப்படவும் வருவாங்க அவங்களாம். இன்றைக்கி வர வந்து இப்போ 11 தேவராஜா இருப்பாங்க. இப்போ போன வாட்டி 98 போகும்போது இந்த இன்னொரு 10 பேர் வந்திருக்காங்க புதுசாக. நம்ம வேலை செய்ய இன்னும் கூட வராங்க. நம்ம கூட வராங்க இருந்து நம்ம எனர்ஜி கொடுத்து தான் நம்ம எல்லா ஊருக்கும் போயிட்டு நம்ம நல்லது செய்ய முடியும். இந்த தேவராஜங்கிறவங்களுக்கும் நேச்சர் பீயிங்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? அதுக்கு மேலே மேடம் இவங்களா? ஓ, அதுக்கு மேலே. சரியா? ஓகே சார். வேற என்ன கேள்வி மேடம்? அடுத்து சார். சார், இந்த பிறவியில கர்மாவை சரி பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்தா சீக்கிரமா கர்மா பேலன்ஸ்? மேடம் நம்பர் 1 நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் மேடம். வாண்ட எவ்வளோ கர்மா பேலன்ஸ் பண்ணிட்டோம், எவ்வளோ கர்மா பேலன்ஸ் பண்ணோம், யாரு கூட கர்மா பேலன்ஸ் பண்ணணும், நம்மக்குள்ளே கர்மா பேலன்ஸ் பண்ணணுமா, இயற்கை கூட பண்ணணுமா, இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம செய்கிற வேலை. இப்போ நீங்களாம் பாருங்கள் மேடம், போய் வந்து எல்லாருமே மீன் விடுறீங்க, காட்டில் மீன் விடுறீங்க, மரம் நடுறீங்க. இதுதான் ஆன்மீக வேலை மேடம். இயற்கைக்கு நல்லது செய்கிறீங்க. சரியா? இதெல்லாம் செய்ய வந்து உங்களுக்கு வந்து நல்ல கர்மா. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. செஞ்சால் அதுக்கு பரவணும். அந்த மாதிரி எதிர்பார்த்து செஞ்சீங்க ஒன்றும் வர எதிர்பார்க்காம செய்யணும். நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன், எனக்கு 100 எங்கே என் மீன், 10 மீன் எங்கே 10 மீன் எவனுக்கு விட்டுட்டு போகிறான்? என்னப்ப அங்கே வந்துக்கிட்டு என் மீனிங்க மோ மீனிங்க ஏன் நான் காசு கொடுத்தானே, இதெல்லாம் வேறாது வேற எவனுக்கு விட்டு போகிறேன்ப்பா. நானும் பார்க்குறேன் எல்லாரும் என் மீனிங்க, நான் அவ்வளோ காசு கொடுத்தேன், என் மீனிங்க என் பையங்கன்னு யாராச்சும் விட்டுட்டு போகிறோம். ஓகே, ஏன் மீன் சண்டை போட்டுறீங்க? அப்புறம் அது நாட் யூ நாட் டூயிங் இட் ஃபார் நேச்சர், யூ டூயிங் ஃபார் யுவர் செல்ஃப். அது மாதிரி கூடாது. டூ ஃபார் எனிபடி வித்வுட் எக்ஸ்பெக்டிங் ரிட்டர்ன். ஓகே மேடம். ஸோ இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நம்ம இது மாதிரி செய்யணும். மக்கள் ஒருத்தன் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் பாருங்கள் மேடம், ஒரு ஊருக்கு போகிறேன், போகும்போது மேடம் இவங்க கூட வந்தாங்க. போகும்போது மேடம் ஒரு நாய் வந்து சாணி சாப்பிடுது மேடம். ரோட்டில் காஞ்ச சாணி சாப்பிடுது. படம் பிடிச்சது மேடம். ஆனால் 4 மணிக்கு மேடம் எல்லாம் பால் கொண்டு போகிறாங்க கோயில் உள்ளுக்கு ஊற்றுறதுக்கு மேடம். 4 மணிக்கு அபிஷேகம் போகுது மேடம். எவ்வளோ பால் ஊற்றுறாங்க மேடம். அந்த நாய் கொடுக்கக்கூடாது. அந்த பால் எங்கே மேடம் போகுது? அல்லூருக்கு போகுது. யாரும் க்ளீன் பண்ணாங்களா? இப்போ நான் இந்த பொண்ணு கொண்டு போய் பிஸ்கட் வாங்கி கொடுத்துச்சு மேடம் நாய்க்கு. அதுவும் ஒரு உயிர் தானே. இல்ல சார், நீங்க இப்போ இதை சொல்றீங்க, எங்களுக்கு இது வரைக்கும் அது தெரியாதுங்க சார். அது மாதிரி பால்லாம் ஊத்தி பண்ணா எங்க கர்மா பேலன்ஸ் ஆகும் நாங்க நினைச்சோம். தெரியல மேடம். நீங்களாம் வந்து ரிஃப்யூஸ் டு பிலீவ், நீங்களாம் ரிஃப்யூஸ் டு பிரிங் நியூ டீச்சிங் தான். நீங்க இப்படிதான் அந்த இடத்தை மாத்தாம எல்லாம் உட்காந்துருக்கீங்க. இது இப்படிதான் நான் செய்யக்கூடாது, இப்படிதான் அவன் பூசாரி அடிச்சு சொல்லுவான், இப்படிதான் பண்ணோம், எல்லாரும் வராது, இது குத்தம், சாமி குத்தம் போட்டு எல்லாம் ஏமாத்தே பயம்பூத்தி வச்சிருக்காங்களாம். என்ன பண்றது? சரி மேடம். ஸோ இதெல்லாம் வந்து தப்பான வேலை. இதெல்லாம் பண்ணீங்க மேடம், அடுத்த பேரில் காட்டு தண்ணி இல்லாத காட்டுலாம் பரப்பீங்க. நீங்க எங்க மேடம் தண்ணி இல்லாத காடு? இங்க ராஜஸ்தான் தண்ணி இல்லை மேடம். என்ன பண்ணுவீங்க? சினிகல், நமீபியா, அங்க வந்து மேடம் தண்ணி இல்லாம யானை கொண்டு சாப்பிட்றாங்க, ஒட்டகத்தை கொண்டு சாப்பிட்றாங்க. தண்ணி இல்லை, என்ன பண்றது? அதுவும் சாப்பிடுது. எனக்கு சாப்பிடல, ஓகே அதான் சாப்பிடுமே, இவருக்கு விருப்படும். அந்த மாதிரி நான் அந்த ஊருக்கு போயிருக்கேன். நான் ஒரே டெசர்ட், எப்படி தண்ணி வரும்? ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அந்த மாதிரி நாட்டில் போய் அந்த வாழ்ந்தால் தான் தண்ணியோட அருமை தெரியும். இருக்கும் இல்லாத அருமை தெரியும் மேடம். ஆமாம் இல்லையா மேடம்? ஆமாங்க சார். இன்னொரு கேள்வி, டார்க் எனர்ஜி சொல்றீங்க அப்படின்னா என்ன? அதாவது கட்ட சக்தி வந்து கொஞ்சம் சில பேர் ஹெல்ப் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிக்குது அவங்க கூட. இப்போ ஒரு மாய மந்திரம் செய்கிறான். என்ன மேடம் மாய மந்திரம்? அவன் என்ன யாரு கூப்பிடுறான்? அவன் கூப்பிடுறான் மேடம். யாரு? அந்த டார்க் ஸ்பிரிட்ஸ் வரும், சோல்ஸ் அங்கேருந்து வரும், அவன் கூப்பிடுறான். மந்திரம் செய்றவன் ஒரு மந்திர சக்தியை கூப்பிடுவான். சரி, அவன் வச்சிருப்பான் கூப்பிடுவான் வரும் மேடம். அவங்களுக்கு இவங்க ஏதாவது மேடம் இந்த நாட்டில் யார் மேடம் இந்த இடத்த பாதுகாக்கிறா? என்னங்க சார்? உங்க இடத்த யார் பாதுகாக்கிறா? பஞ்சாயத்துல போலீஸ்மேன். ஆமாம் மேடம். அதுக்கு அப்புறம் யார் மேடம்? அது கேங்ஸ்டர் தாதா இருக்கானே இல்லையா மேடம்? சில புள்ளி அவனை ஃப்ரெண்டை கூட ஆகிடுவாங்க மேடம். ஒன்றும் பண்ண தமிழ் எல்லாம் அப்படி தான் காமிக்கிறாங்க இப்போ மேடம். ஸோ அவன் என்ன பண்ணுவான்? அவன் கெட்டது பண்ணுறான். அவன் டார்க் எனர்ஜி.
போலீஸ் சப்போஸ் பி குட் அண்ட் ஆனால் போலீஸ் சும்மா வர மாட்டான். நீ எஃப்ஐஆர் போடு, நான் செக் பண்ணுறேன். ஆனால் தாதா எப்போ ஒன்று வந்துடும், கூப்பிட்டாலே வந்துடுவோம். சோ முறைப்படி செய்யற ஒரு அமைப்புக்கு நல்ல அமைப்பு இருக்கு. நீங்க அந்த மாதிரி தாதா கிட்ட போறது தீய சக்தி. எஸ், அதான் டார்க் எனர்ஜி. ஓகே. கூப்பிடும்போது அந்த எனர்ஜி வரும். யார் கூப்பிட்டாலும் வரும், யார் கூப்பிட்டாலும் வரும். யார் கூப்பிட்டா வரும் மேடம். நீங்க கெட்டது நினைக்கிறதுனால டார்க் எனர்ஜி கிரியேட் ஆட்டோமேட்டிக்கலி மேடம், ஆட்டோமேட்டிக்கலி வரும், செய்யும், செஞ்சுட்டு போவோம். யாரும் கூப்பிடலாம் மேடம். சரிங்களா மேடம்? ஆனால் நல்லவங்க கூப்பிட மாட்டாங்க, மன்னிச்சு விட்டுருவாங்க. விட்டுருப்பாப்பா அவன் பரவாயில்லப்பா. ஆனால் இல்லை என்னாச்சும் பண்ணோம், அவனை என்னாச்சும் பண்ணோம், அப்போ தான் தூங்க முடியும், நிம்மதியாக இருக்கும். அந்த குடும்பத்தை மாதிரி பண்ண அந்த மாதிரி வருங்க எல்லாம். ஒன்றும் பூஜைலாம் பண்ண தேவையில்லை மேடம். பூஜை பண்ணாலுமே அந்த வருங்கலாம். பூஜை பண்ண இன்னும் ஸ்ட்ராங்காக வரும். கடா வெட்டுவாங்க, ஒரு பலி கொடுப்பாங்க, உயிர் கொடுப்பாங்க, வரும். சரி, இப்ப நான் கெட்டதே ஒண்ணு நினைச்சிருக்கேன். நான் ஒண்ணுமே அந்த மாதிரி யாரையும் கூப்பிடலன்னா கூட அவங்களா வந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிக்குவாங்க. மேடம் கண்ணுக்கு தெரியாத சுத்தி இருக்காங்களா? கண்ணுக்கு தெரியாதவங்க அப்ப என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க? சக்தி இல்லை சார், ஆத்மாக்கள் சார். அப்புறம் எனர்ஜி ஒன்று இருக்கு. அப்புறம் ஆத்மா, அந்த ஆத்மா ஒரு எனர்ஜி தான். அது மாதிரி போய் செஞ்சுட்டு வரோம். கீழே உழுந்து தள்ளி விட்டுமா கீழே விழுந்துருவீங்க, காடு போய் கண்ணை மூடுவீங்க, ஒன்று பண்ண திரும்பி ஆக்சிடென்ட் ஆயிரும், செத்து போயிருவீங்க. கெட்டது நினைக்கிறதுனாலயே அவங்க வந்து நம்ம கூட எஸ், அப்ப நம்ம தான் கரெக்ட்டா இருக்கும். எஸ் மேடம், தாட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும், நல்லது நினைச்சா நல்லது கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படிதானே சார்? நல்லது கனெக்ட் பண்ண, ஏன் நல்லது கனெக்ட் பண்ணும்? அது வேண்டாம். நினைச்சா மட்டும் பார்த்தா செயலே இருக்கணும் மேடம். ரெண்டுக்கு வித்தியாசம். செயலும் இருக்கும். நினைக்க மட்டும் வந்துருவாங்களா? நினைச்சிட்டே போகலாம். போலீஸ்காரங்க கிட்ட எஃப்ஐஆர் கொடுத்து அவங்க முறையா வந்து செக் பண்ண பிறகு தான் யார் உண்மை சொல்லாம கொள்ளாம வந்து ஜாயின் வந்துடுவான். நல்லவன கட்டவனோ எனக்கு இவ்வளவு இதுக்கு அவ்வளோ பண்ணுவேன், அவ்வளோதான். எஸ் சார், எஸ் எஸ் எஸ். அப்புறம் எவ்வளோ டாக்கன் இருக்கும் சார், எவ்வளோ டாக்கன் எங்கே இருக்கும் இது வந்து செய்யறதுக்கு. ஹிட்லர் எத்தனை பேர் கொண்டா மேடம்? எவ்வளோ. அப்போ என்னம்மா கொனெக்ஷன் வச்சிருப்பாங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு. அவ்வளோதான். நான் அப்படி இந்த ஊர்லாம் போனால் எல்லாத்தையும் வெளியாக்க தான் போகிறேன். ரிமூவ் ஆல் த டார்க் எனர்ஜி, சப்போர்ட்டிங் த டார்க் எனர்ஜி. போட பார்த்தீங்களா மேடம்? டுடே வி ஆர் ஹீலிங் ஆல் த டார்க் எனர்ஜி, சப்போர்ட்டிங் ஆல் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஆல் த குருஸ் எல்லாம் போடுவோம்ல. இந்த மாதிரி நான் போடுறேன். ஸோ ஐ கம் ஐ க்ளீன். அந்த ஓகே எல்லாம் திங்க் பண்ணுங்கள், குரு திங்க் பண்ணுங்கள், ஸோ ஐ ஹீல் எவ்ரி திங். அந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம் முடிஞ்ச வரைக்கும். சரி, இப்போ ஒரு ஆன்மா இறந்து போயிடுச்சு, அதாவது ஆன்மா உயிர் உடம்பு இல்லாம இருக்கு. அந்த ஆன்மா ஒரு கெட்டதை நினைச்சு இருக்கு, அது எதையோ ஒன்று பண்றதுக்கு தயாரா இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வரும்போது இவங்க மூலமா வந்து அதை செஞ்சுட்டு போகும். எஸ், அதே போகும் மேடம். செத்து போனால் அதே போய் செய்யும். இப்ப அந்த மாதிரி வரும்போது அந்த கர்மா இப்ப என்கிட்ட ஒரு அந்த ஆத்மாவுக்கு போகும் மேடம். அது ஒரு ஆன்மா அந்த ஆத்மாவுக்கு போவோம், அந்த நினைச்சவனுக்கும் போகும். இல்ல சார், அப்ப நான் ஒரு தப்பான செயலை இந்த ஆன்மா மூலம் நான் செஞ்சுட்டேன். அந்த கர்மா எனக்கு வருமா இல்ல அந்த ஆன்மாவுக்கு போகும்? ரெண்டு பேருக்கும் போகும் மேடம். ஆனா மந்திரவாதி போவாது. ஏன் சார்? அவன் தான் தொழில் பண்றானே. நீ கேட்கற, நான் சொல்றேன், நான் செய்யல, நீ சொன்னாலும் நான் செய்யறேன், அவ்வளவுதான் மேடம். மலாய்க்கு எங்க ஊர்ல மலாய்க்கு இருக்கா மந்திரவாதி, சூப்பரா செய்வான். சூப்பர். நீங்க வந்தீங்க, நீ காசு கொடுக்குறீங்க, நான் செய்கிறேன், அவ்வளோதான், அவ்வளோதான். நான் செஞ்சு விட்றேன். திருப்பி மணி பிளாக் பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ண முடியாது, நான் சரி, அவ்வளோதான் மேடம். ரொம்ப சிம்பிளாக சொல்லுவான் எங்கள் ஊர் அந்த என்னது அந்த மந்திரவாதிங்க. அவன் ப்ரொடெக்ட் பண்ணிக்குவான். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆவிகள் நம்ம எப்படி தொடர்பு கொள்ளும் என்பதற்கு விளக்கம் தர முடியுமா? ஒரு எப்பவும் நீங்க சொல்றீங்களா சோல் கனெக்ஷன் சொல்றீங்க, சரி மேடம். அது எப்படி சார் நீங்க அதை கண்டுபிடிச்சீங்க? சோல் கனெக்ட் ஆகுமா? சரி மேடம். இப்போ வந்து ஒரு காடியில் போறாங்க, ஒரு கார்ல போறோம், அம்மா அப்பா போறாங்க, பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, ரெண்டு பேரும் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. அந்த ஆத்மா மொதல் என்ன பண்ணும்? செத்து போயிட்டாங்க. அப்பயே முதல்ல என்ன, இந்த ஆத்மா ரெண்டு ஆத்மா எங்கே போவோம்? நேரா நம்ம குழந்தைங்க அங்கேயே இருப்பாங்க. அந்த குழந்தைகிட்டே வருவாங்க. எஸ், பாதுகாக்கிறது மேடம். பாதுகாக்கிறது வருவாங்க. எப்படி மேலே போவாங்க? அரைக்குறை போனாங்க மேடம். அதாவது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் 2 மாதம் கஷ்டப்பட்டு செத்து போனேன், அது வேற. டக்குன்னு போனாங்க, அவங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை, செத்து போவாங்க, எதிர்பார்க்காம செத்து போவாங்க மேடம். என்ன பண்ணுவாங்க? சடன் ஆக்சிடென்ட்ல சாகுறவங்க எதை நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல ஸ்பாட்ல வந்து நிப்பாங்கன்றீங்க. சோ அது நம்மளோட கனெக்ட் ஆயிடும்ன்றீங்க. எஸ், அப்படி கனெக்ட் ஆகுதால் நமக்கு நல்ல நம்மளுக்கு கனெக்ட் பண்ணாது மேடம். நம்மள அந்த குழந்தை போய் பாதுகாக்கும், அது குழந்தை பார்ப்போம், அங்கேயே நிற்கோங்க. யார் ஏசுறா எப்படி பார்ப்பாங்க, யார் ஏமாத்த. நீங்களா அந்த மாஸ் படம் பார்க்கலையா? அதே தான் மேடம்.
அழகாக கொஞ்சம் மசாலா போட்டிருக்கானுங்க. பட் பேசிக்லி தட்ஸ் த ஸ்டோரி. வாட் ஹேப்பன் டு த சோல் கேனாட் கோ. திரும்ப ஒரு வயசான பாட்டியை காது பண்ணுவானே, முத்து கொண்டு போவானே, அந்த மாதிரி தான் மேடம். பாதுகாப்பு ஏற்படுத்தியவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஆமாம் யாராவது take care ஆமா. பண்ணிட்டா போயிடுவாங்களா? ஆமாம் ஆமாம் எஸ். என் கூட நல்லபடியாக இருக்குது, நான் போனேன், அவங்க போயிடுவாங்க மேடம். நல்லபடியாக இருக்காங்க, நான் போயிடுவாங்க. நல்லது பண்ற சோல் இல்லை சார், குழந்தை இப்போ பாதுகாப்பு சார். இப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் மாமா போகிறீங்க, ஏசுறீங்க, உங்களை அற விடுவோம். என்னடா அது யாரோ அடித்த மாதிரி இருக்க, எதுவும் புஷ் பண்ண மாதிரி இருக்க, அந்த மாதிரி வர மேடம். telling the truth sir, it's not that easy. இப்போ இதே மாதிரி தான் ஒரு கணவர் போன பிறவியில் 2 பேரும் போட்டு 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க மேடம். ஏதோ ஒரு காரணம் அவன் போய் ஜெயிலில் போட்டான், இவன் செத்து போயிட்டான். சரியா, அடுத்த போய் வந்து சேரி வருவான் எங்கே இருக்கான்னு. அதான் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃப்ரம் ஹஸ்பண்ட் ஃப்ரம் வைஃப் சொல்கிறேன்ல. அந்த வைஃப் இன்னும் அங்கே உட்காந்துருக்கான் அவங்க கூட பழி வாங்குறதுக்கு. Normal death madam, they still have some connection. If not, they will go straight away. ஊசலாம் போக முடியாது மேடம். Not necessary man. Some will not go. They have so much emotion. How to clean the emotion? அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பாட்டை போடுங்க, அந்த புக்கை தொல்லை. அவங்க மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், அவங்க மன்னிப்பு கேட்கணும் அவங்க செஞ்ச தப்புங்களுக்கு. தி ஹோல் லாட் ஆஃப் இமோஷன். எப்படி ஒருத்தர் எப்படி தற்கொலை பண்ணுறான் சொல்லுங்கள்? ரொம்ப ஈஸியாக தற்கொலை பண்ண முடியுமா? எவ்வளோ லெவலில் வந்துட்டு பண்ணோம் ஒரு அவமானம் அப்படிலாம் பண்ணுறாங்க மேடம். அந்த மாதிரி பண்ண ஆத்மா எங்கே போவோம்? அப்படியே சுற்றிட்டு இருக்கோம், எங்கேயும் போகாது. இல்லாட்டி இன்னொரு ஆத்மாக்கெலாம் வந்து சேர்த்துக்குங்க, எல்லாம் ஒரு கேங் மாதிரி சேர்த்துக்குங்க மேடம். இந்த ஆத்மா சேர்த்துக்கிட்டு எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒரு மெம்பர் ஆகிட்டு எங்கேயாவது வீட்டில் போய் உட்காந்துருவாங்க. அந்த வீட்டில் யாரும் போக முடியாது. Play the song, tell the soul, please read affirmation. திங்க் பண்ணும்போது வரும். அதாவது சொந்தக்காரன் ஊர் இடத்துல போய் செஞ்சுட்டு இருக்காதீங்க. தெரிஞ்சவங்கன்னா பண்ணலாம் மேடம். சும்மா போய்ட்டு வாங்க எல்லாம் வாங்க ஆத்மா வாங்க எல்லாம் நீங்கள் எல்லாம் பேர் அதை நான் செய்வேன், நீங்கள் செய்யாதீங்க மேடம். நான் செய்வேன். அதே மாதிரி அதாவது ஒரு சுடுகாடு போனேன் மேடம், அது வந்து ஈராக்கில் இருக்குது மேடம். வாஜி ஆல் சஃபா. அந்த லெமன் 6 million graves, 1,500 acres of land. அவ்வளோ இடத்துல வச்சிருக்கான் மேடம். த பிகஸ்ட் கிராவி. எத்தனை சோல் அங்கே உட்காந்துருக்கு மேடம், போக முடியாமல். எல்லாம் முஸ்லீம் சோல் மேடம். பார்த்தீங்களா, எல்லாம் சண்டை போட செத்து போனவங்க. ஈராக் சண்டை போகிறது மேடம். 18 வயசு பிள்ளைங்க, 5 வயசு 18 19 பிள்ளைங்களாம் சொத்து போயிருக்காங்க மேடம். எல்லாம் அங்கே போய் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எங்கே போகும் அந்த ஆத்மாலாம்? அது வரை அவங்க அப்பா அம்மாலாம் போய் சாமி கும்பிடுவாங்க, மாதம் போய் ப்ரே பண்ணுவாங்க. ஈரானில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது, அவ்வளோ பேர் மேடம். அவங்களாம் எரிக்க மாட்டாங்க, அவங்க புதைச்சிருவாங்க. அந்த புதைப்பு அங்கே இருக்குல்ல. so many souls stuck, cannot go. அந்த இடத்துக்கு போகும்போதே மத்தவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகும். எஸ் மேடம், அந்த கண்ட்ரிக்கே அதனால தான் எஸ் மேடம். அதாவது அந்த சோல் வந்து ஜெல்லஸாக இருக்கும், ஆங்கிரியாக இருக்கும், அவங்க டிஸ்டர்ப் பண்ணும். சார் பொம்பளை பார்த்தா போய் ரேப் பண்ணும் மேடம், அதான் ஆஸ்ட்ரல் ரேப். சரி, நெக்ஸ்ட் மேடம். சார், அடுத்து உங்களுடைய ஒரு பயிற்சி முறைகள்ல அடிக்கடி இந்த காரண உடல் சொல்றீங்களே சார், அதை பத்தி ஒரு விளக்கம் வேணும். காரண உடல்னா காஸ்டல் பாடி. அது மேலே இருக்கு மேடம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இடம். இப்போ இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கௌசல் பாடி, எல்லாத்துக்கும் ஒரு காஸ்டல் பாடி தான். தனித்தனியா இருக்கும். எஸ் மேடம். இப்போ நம்ம செய்யறது எல்லாமே அந்த காஸ்டல் பாடியில இருக்கும். இல்ல இங்க இருக்கோம், நீங்க எல்லாம் கேட்டு போய் சேர்த்துங்க. ஒரு பேங்க் மாதிரி மேடம். அது ஒரு பேங்க். உங்க பேங்க்ல என்ன வச்சிருக்கீங்க? என்னுடைய காசு எல்லாம் வச்சிருக்கீங்க, ரைட்டா மேடம்? டாக்குமெண்ட்லாம் அதே மாதிரி அங்க மேல இருக்கலாம். ஓகே. என்னுடைய இது வந்து போன பிறவி எத்தனை பேர் இப்போ அதே கொஞ்சம் பிறவி எடுத்து வந்து நீங்க பேலன்ஸ் பண்ண பாக்குறீங்க. சரி, ஏதோ ஒரு காரணம் வந்து உங்களுக்கு சமையல் பண்ண தெரியாது. எனக்கு சார் சமையல் பண்ண தெரியாது. எனக்கு சமையல் பண்ண தெரியாது. இந்த பிறவியில வந்து போன பிறவி வந்து நான் சமையல் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காத வேலை, உட்காந்து மேலே போயிட்டீங்க. அடுத்த பிறகு எடுத்து சமையல் பண்ண வருவீங்க. சில ஆம்பளை அழகாக சமைக்கலாம் பார்த்தீங்களா மேடம், போன செஞ்சவங்க அவங்களாம் அழகாக டக்கு சமையல் வரும். உங்களுக்கு புட்டு யாருமே கற்றுக் கொடுத்தா? நீங்க தான். தெரியுதுல்ல? அப்புறம் எவ்வளோ புட்டு போட்டு போன போயிதுல மேடம். சந்தோஷமா செய்யணும் மேடம்.
சந்தோஷமா செய்யுங்க. இறந்ததுக்கு அப்புறம் பாடியை டொனேட் பண்றாங்களே அது பண்ணலாம். உங்க குடும்பம் ஒத்துக்குமா சார்? இப்போ ரிலேட்டிவ் ஒருத்தர் அந்த மாதிரி ஈரோட்ல பண்ணாங்க. 8 இயர்ஸ் ஆச்சு இறந்ததுக்கு பரவாயில்ல அப்புறம் சார். ஃபேமிலி அக்செப்ட் பண்ணி இந்த பாடி வந்து மெடிக்கல் காலேஜ் ஓகே ஓகே ஓகே. அதாவது அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ அந்த சோல் அந்த பாடியை கிளீனா வரும் அப்படிங்கிற மாதிரி வர்றது சான்ஸ் இருக்கு சார், இருக்கு சார், சான்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம தர்மபுரியில ஒரு ஸ்கெலிட்டன் வச்சு பார்த்தோம். ஆமாம், ஒருத்தருக்கு தர்மபுரியில இருந்து ஒரு ஸ்கெலிட்டன் வச்சு அவர் ஃபிசியோதெரபிஸ்டா, அதாவது ரியலா நம்ம உண்மையான எலும்பு மேடம். டாக்டர் அவரு ரியலா வந்து நம்ம டீச் பண்ண அந்த எலும்புகளை நிஜமாவே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை எரிச்சு அந்த எலும்பு கூட சாரி அந்த உண்மையான எலும்பு கூட கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலே உள்ள வச்சு இப்போ வேற வந்தீங்கன்னா பாரு இதான் இந்த போன் அந்த போன் இந்த போன் சொல்லிட்டு அதை லைவ்ல காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி வந்தார் 15 வருஷமா. நாள் ஆக 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 யாராவது ஒருத்தவனா புக் அப்படின்மா, அது இன்னதுக்கு தெரியாது. உள்ள வந்தாங்கன்னா புக் அப்படின்மா. சரி எனக்கு அப்போ எதுவும் தெரியாது, அப்போ பிவிஹெச் புதுசு நான். அப்புறம் சார்கிட்ட சொல்லிட்டு நான் அங்கே அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு எதுக்கும் நான் போகிறேன். போகும்போது இந்த அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளினிக்கை பார்த்துட்டு போகலான்ட்டு எனக்கா தோணுச்சு. உள்ளே போனால் உள்ளுக்கு போகும்போது அப்போல்லாம் ஏதோ இப்பயாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அப்போ எதுவுமே தெரியாது. ஐயோ இது என்னடா இது அப்படியே உயிரோடு அப்படியே வச்சுக்கிற அப்படி இருக்கிறா. என்ன அப்படின்னு கேட்டால், அக்கா நான் வந்து 15 வருஷமாக நான் இதை வச்சு தான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கேட்டால் அந்த சோல் அதில் எனக்கு தெரிஞ்சுது அப்போ சோல் இருக்குன்னு. சார்கிட்ட கேட்டேன், மேடம் அந்த எலும்பு ஒரு சொந்தக்காரன் அதில் இருக்கிறான் மேடம் அப்படின்னு. சரி அங்கதான் ப்ராப்ளம் சார். அந்த எலும்பு கூட்டுக்கு சொந்தக்காரன் அதில் இருக்கிறான். ஸோ அது என்னைக்கு அவனை வாழ்க்கையில் வளர விடாது, அவன் இப்படியே தான் இருப்பான். அதை விட இன்னொன்று என்ன, சரி இப்போ என்ன பண்ணுற சார், ஒழுங்கு மரியாதை எப்படி அவனுக்கு மரியாதை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி சுடுகாட்டில் கொண்டே கரெக்டாக போயிச்சுட்டோ எரிச்சுட்டோ வர சொல்லுங்க அப்படின்னாரு. கொண்டு போய் போட வேண்டாம் அப்படின்னாரு. இது நான் லைவ்லேயே ஒரு விஷயத்தை இது மாதிரி பார்த்தேன் சார் சொல்கிறதுனால. ஆமாம், இந்த உயர் ஆன்மான்னு சொல்கிறீங்க இல்லைங்க சார், என்னுடைய உயர் ஆன்மான்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னங்க சார்? ஒரு விளக்கம் வேணும் சார். அதான் சொன்ன மாதிரி இவங்க ஃபைனலி எல்லாமே அங்கே போய் சேருவீங்க. என்னென்ன இருக்கோ நல்லதோ கெட்டதோ செஞ்சு எல்லாத்தையும் மேலே கொண்டு போகிறீங்க. பணம் இது பொருள்லாம் ஒன்றும் போகிறது, பொருள் போகாது. என்னது நல்லது செய்யணும் கெட்ட செய்யணும் எல்லாத்தையும் மேலே போக மேடம். சரி இப்போ என்ன பண்ணீங்க? இப்போ பண்ணுறீங்க இந்த பருகிற நான் புல்லை பார்த்து கஷ்டப்படுறேன், இனிமே என் பருக புல்லவே வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு கஷ்டப்பட்டு மேலே போறீங்க மேடம். அடுத்த பிறகு எடுத்து புல்லன்னு கோயில் அழிஞ்சிட்டு இருப்பீங்க. கோயில் அழிஞ்சிருப்பேன் புல்ல. சரி, இந்த பிறவில குழந்தை பெற்று ரொம்ப கஷ்டப்படுறேன், அது நான் என்ன நினைக்கணும்? அது வந்து ஏத்துக்கணும் மேடம். இது கர்மா, நான் ஏத்துக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும் பண்ணிட்டேன், அவ்வளோதான் மேடம். அதை செய்யணும். அது விட்டுப்பட்டு ஏன்டா புள்ளை பத்தேன் செத்து போயிடுறான் அடுத்த பேர் எழுப்பீங்க திருப்பி. யூ டிட் லேர்ன் எனிதிங் ஃப்ரம் ஹேவிங் திஸ் சைல்ட். இந்த ஒன்றுமே கற்றுக்கல. என்ன எது இப்போ நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்க சொல்கிறீங்க நீங்கள்? ஏற்றுக்க வரல, இது சொல்யூஷன் கூட தேடணும், முடிஞ்ச சொல்யூஷன் தேடணும். இப்போ இந்த கௌசல் பாடியும் ஹையர் சோலும் ஒன்றா? எஸ் மேடம். ஏன்னா ஒரு காலகட்டம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு காலகட்டம் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க மேடம், ஒரு கர்ம பேலன்ஸ் பண்ணலன்னா அப்போ தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கைடு ஹெல்ப்பர் டீச்சர் ஆவீங்க. சார் மறுபடியும் சொல்லுங்க சார். நில்லாம எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னா அப்போதான் நீங்க மேலே போயிட்டு லைட்டா மாறிட்டு இறைவன் சேர்ந்துருவீங்க. அப்போ சேரக்கூட மேடம் ஏதோ ஒரு காரணம், ஒரு பிரச்சனை, நீங்க பிறப்பு எடுத்து வருவீங்க, மீண்டும் பறந்து வருவோம், மீண்டும் வந்து அந்த இதை சேவை செய்வீங்க, நல்லது செய்யறதுக்காக வருவீங்க. அப்போ உங்க கர்மாவே 0 இருக்கும், உங்க கர்மாவே இருக்காது. நல்லது செய்ய வரீங்க, ஒரு சொல்யூஷன் தேடுவீங்க. இப்போ மேடம் டெங்கிக்கு வந்து மருந்து இல்லை, டெங்குக்கு மருந்து இல்லை, எவ்வளோ செத்து போகிறோம் டெங்கினால, லட்சக்கணக்கான பேர். அதே மாதிரி வந்துட்டு ஒரு டாக்டரா வந்து நீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுவீங்க, ஒரு மருந்து கண்டுபிடிச்சி நான். எஸ். ஸோ என்னுடைய வேலை வந்து மருந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு நான் அப்படி இருக்கேன். ஓ அதுக்காக நான் வந்த வரல 3 பொண்டாட்டி வச்சிங்க போச்சு, 3 பொண்டாட்டி வச்சா போயிடும். திருப்பி பேர் படிப்பீங்க, திருப்பி கக்கால் வாங்கிட்டீங்க, அவ்வளோதான். வரும்போது 0 வரும் மேடம், அந்த நாலேஜ் மட்டும் வரும். ஆனால் நம்ம செய்யற செயல் இருக்கு மேடம்,
புத்திங்க மாறி புத்தி மாறிடும். சரி சார், உலகத்தை பார்த்து சார். காசை பார்த்து, ஓ நான் காசு சம்பாதிக்கலாமே, ஓ நான் ஏன் ஃப்ரீயாக கொடுக்கணும், நான் காசு சம்பாதிக்கலாமே, ஒரு வேக்சினுக்கு நான் வந்து ஒரு சார்ஜ் பண்ண போகிறேன், நான் பழுத்த பணக்காரன், இந்த மாதிரி இதை நான் என்னால் விற்க முடியாது மேடம், விற்க முடியாது, என்னால் விற்க முடியாது சார். நாளைக்கு எனக்கு அடி விழுவோம் மேலே. நான் உனக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன், காசு சம்பாதிக்கிற நீ வாடி மேலே வாடி. அதான் நானும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேடம். நான் தப்பு, நானும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சோ உனக்கு ஒரு நல்ல அறிவை கொடுத்திருக்கிற, அதை வச்சு நீ மக்களுக்கு நல்லது பண்ணணும், அது நீ காசு நீ பண்ணக்கூடாது. ஸ்பிரிச்சுவலாக ஆகவே இல்லை மேடம். என்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், மெடிக்கல் பர்சன் ஆகலாம், அக்ரிகல்ச்சர் ஆகலாம். நாளைக்கு அப்படி உண்மையில் நீ கஷ்டப்பட்டாக்க மாதிரி ஒரு இறைவன் கொடுத்த மேடம். நீங்கள் வந்து விவசாயம் வந்து நீங்கள் என்னது சீ ஓட்டில் பண்ணுவீங்க. என்ன மேடம்? சீ ஓட்டர் என்ன மேடம்? கடலில் பண்ணுவீங்க. நீங்கள் வர முடியாது மேடம். கடலில் எனர்ஜி கொடுத்தாக்கா, அந்த நாலேஜ் கொடுத்தாக்கா, எஸ் ஆமாம், அந்த கடல் தண்ணி தூக்க கடவோட காடி ஓடும் மேடம். முடியாது. ஆனால் அந்த கொடுக்கணும், அந்த நாலேஜ் வரணும். அது செஞ்சு இப்படி செஞ்சு அந்த கடல் தண்ணி ஊற்றும் போது அந்த உப்பு பண்ணும், ஹைட்ரஜன் பிரித்து போட்டு எரிச்சிட்டு போவோம், வண்டி போவோம். அதான் டைம் வரும். ஸோ நீங்கள் நினைக்காதீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் குரு தான் பெரிய ஆளுன்னு. நோ 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 அதுக்கு மேலே இருக்கா. நம்மளுக்கு யாரும் அவங்கள மதிக்கிறது இல்லை மேடம். சயின்டிஸ்டை மதிக்கிறதில்ல, டாக்டர் மேடம் பிரிட்ஜ் கட்டுறான் அவனை மதிக்கிறத. ஏதோ ஒரு குரு வரான், ஒரு மதம் எல்லாம் வந்து கீழே ஊற்றி கால் தண்ணி ஊற்றி கால் தண்ணி குடிக்கிறீங்க. அவன் காலில் கலவரம் இல்லை மேடம். எல்லாம் எக்ஸைட்டோ, ஐயோ குரு கால் கொடுக்குறாரு, கால் கழுவிடும், பிடிச்சி முத்த கொடுப்போம். எவ்வளோ ஏமாத்துறாங்க மேடம் இவங்களாம். இந்த மந்திரத்தை போடு எல்லாம் சரி போகிறோம், இந்த மந்திரத்தை சொல்லு. ஒரு பச்சை தாப்பா கட்டிட்டு சின்ன பையன் அவன் மந்திரம் சொல்லியிருக்காரு, இந்த மந்திரம் சொல்லு. அவர் ஒரு வயசான குரு, அவர் சட்டை கூட இருக்காது, அவர் உட்காந்துருப்பாங்க. இந்த குரு இந்த மந்திரத்தை படிங்க எல்லாம் சரி வரணும். அவன் ஒவ்வொரு லெவலில் போட்டிருக்காரு. அப்புறம் எப்படி சொந்த புத்தியெல்லாம் யாருக்கும் எல்லாம் போச்சு மேடம். எல்லாம் நம்பி 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 நம்பி. நீங்க எப்படி சார் இந்த பிளாக் மேஜிக்லாம் ரிமூவ் பண்றீங்க? கேட்காதீங்க, அது கேட்கக்கூடாதா? சரி, நன்றி மேடம். நெருப்பு எரியுது, சரி. ஒரு குச்சி எடுத்து போடுறீங்க, எரிஞ்சிடும், பொசிங்கிறோம், காணா போயிடும். அப்போ நெருப்புடா, குச்சிடா. அப்படி நீ சொல்லுங்க மேடம். புரிஞ்சிச்சு இல்ல சார், நான் சொல்லிக்கிறேன் சார். புரியுதா மேடம்? நெருப்பு எரியணும் மேடம், எரியணும். கண்ணுக்கு தெரியாத நெருப்பு எரியணும். நெருப்பு எரியறது சார் தப்பா எடுத்துக்கா. அந்த நெருப்பு எரியறதுக்கு இன்னும் என்னெல்லாம் நீங்க அட்வான்ஸா பண்ணிட்டு வரீங்க சார்? நான் ஒன்றும் பண்ணல மேடம். நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இப்போ தண்ணி குடிக்கிறேன், இந்த கொடுத்த காசு தான் சாப்பிட்றேன். நான் அவ்வளோதானே மேடம். நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்றது இல்லையா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன மேடம்? நீங்களும் ஆகலாம் மேடம், எல்லாமே ஆகலாம் மேடம், எல்லாமே ஆகலாம். நீங்களும் பண்ணலாம். யூ மஸ்ட் ஸ்டார்ட் டூயிங். நீங்கள் பல பிரச்சனை எப்படி பண்ண முடியும்? இது பண்ணோம், அது பண்ணோம். எனக்கு இட்லி சாப்பிட முடியாது, இட்லி தான் சாப்பிடுவேன் நான். அந்த காட்டு இட்லி சாப்பிடுவேன், சட்னி சரியா இல்லை. அப்போ எப்படி மேலே வரப்போது உங்களுக்கு? இருக்கிறது கேட்டு போக வேண்டியதானே. அதெல்லாம் யார் இருக்கா? அங்கே போகணும், இங்கே போகணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணி அது பண்ணி நீங்கள் மைண்டே அவ்வளோ ப்ளாக்கர். எப்படி இறைவன் கனெக்ட் பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் கிடைக்க மாட்டாங்க. இறைவன் யாருக்கும் கொடுக்கல. அதாவது சில கர்மங்கள் நல்லா இருந்தாக்கா ஈஸியாக நடக்கும். புரியுதா மாதிரி சொல்கிறது? நல்ல கர்மானா இன்னும் ஈஸியாக எல்லாம் நடந்துட்டு போவோம். தட்ஸ் ஆல் ஐம் சேயிங். அதை போன பிறகு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு மிஷின் வரும். சரியா? ஓகே மேடம், நெக்ஸ்ட். இன்னர்வெல் கனெக்ஷன் அடிக்கடி சொல்றீங்க. திருப்பி இன்னர்வெல் கனெக்ஷனா? சார் இன்னர்வெல் கனெக்ஷன் வேற சார். ஆமாங்க சார், இது கேட்கறதுக்கு நான் தனியா ஒரு டைம் போட்டு இப்போ கேட்டிருக்கிறேன் சார். இன்னர்வெல் கனெக்ஷன் அடிக்கடி நீங்க சொல்றீங்க இல்லைங்க சார், அப்படின்னா என்னங்க சார்? அதாவது மேடம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கனெக்ஷன் மேடம். இப்போ நான் செய்கிறேன் மேடம், நான் செய்கிற வேலை யார் எனக்கு பண்ணுறேன்? நீங்க வேலை செய்றீங்க. நான் இப்போ நான் போயிட்டு எல்லாம் ஹீல் பண்ணுறேன்ல, எனக்கு அந்த எங்கே அந்த கனெக்ஷன் வருது? உங்களுக்கு மேல இருந்து கனெக்ஷன் வருது. யார் இருந்து மேலே? இறைவன் கிட்ட இருந்து கனெக்ஷன் வருது. காஸ்மிக் பீயிங்ஸ் ஆஃப் பரோபுடூர், தேவராஜா பரோபுடூர் அண்ட் பியாண்ட் தட். நான் இன்னும் மேலே போக இன்னும் இதுக்கு மேலே கனெக்ஷன்லாம் வரும் மேடம். வரும், செய்ய வரும். இப்போ நாங்களும் செய்ய வரோன்றீங்க. வரும் மேடம். நீங்க செஞ்சா டக்குன்னு சரியாயிடுது, நாங்க செஞ்சா டக்குன்னு சரியாகும். என்ன செய்யக்கூடாது மேடம்? மாட்டிக்கிங்க மேடம். அந்த லெவலுக்கு வரணும் மேடம். எல்லாரும் முடியுமா? பாருங்க, உங்க ஓரா வந்து இங்க நிக்குது மேடம். உங்க ஓரா ஏன் ஓரா இங்க நிக்குது பாருமா? பாருங்க, எனக்கே தெரியல மேடம். எல்லாம் சார் குட் எனர்ஜி அண்ட் பேட் எனர்ஜி. இப்போ இந்த ரோடு விட்டு வெளியே போங்க மேடம். சரியா? யாரும் இருக்கா? மனிதர்கள்
நல்லவன் இருக்கான் கெட்டவன் இருக்கான் மேடம், ஏசுவன் கத்துறவன் இருக்கான், ஏங்க அங்கே வாங்க சார் வாங்க உட்காருங்க அவனும் இருக்கான் தானே மேடம், எல்லாமே இருக்காங்க மேடம். ஆமாம் இல்லையா? அது எல்லாம் நல்லது. அதே மாதிரி இன்னமும் அதே மாதிரி தான் இருக்குது மேடம். ஆமாம் சார், நீ ஒரு போலீஸ்காரன் போகிறீங்க, நல்ல போலீஸ்காரன் கடப்பட சட்டவனும் இருக்கான், நல்லவனும் இருக்கான் மேடம். ஸோ அந்த மாதிரி தான் மேடம், எல்லாம் மனிதர்கள் வேறு வேறு மாதிரி இல்லை, அந்த மாதிரி தானே மேடம். இன்னமும் அந்த மாதிரி இருக்குது, குட் அண்ட் பேட். ஸோ நம்ம நல்லதை செய்ய இன்னும் வருவாங்க, இன்னொன்று நல்லா செய்வாங்க, பக்கத்தில் நின்று நம்ம வேலை செய்வாங்க, நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க மேடம். எஸ், நம்ம நல்லா செய்ய இன்னும் அணிஞ்சு கொஞ்சம் பெருசாகும் மேடம். அந்த மாதிரி தான் நடக்கும். ஒயிட் மேஜிக்னா என்னன்னு விளக்கம் தர முடியும்? ஒயிட் மேஜிக் மேடம், ஃபிஷ் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன். எஸ், குரு. கோயிலிருந்து வர்றதும் எஸ், எல்லாம் ஒயிட் மேஜிக் மேடம். ஆனா சோல் தான். சோல் கனெக்ஷன். கோயில் உங்களுக்கு சோல் தானே இருக்குது மேடம். ஒயிட் மேஜிக்ல சோல் இல்ல. சோல் தான் மேடம். சில சோல் வந்து கோயிலில் உட்காந்துட்டு அது ராஜினாமா பண்ணிட்டு இருக்கு மேடம். அவ்வளோதான். நீங்கள் சாமி நினைங்க, இட்ஸ் அப் டு யூ. ஐ டோன்ட் கேர் வாட் யூ திங்க். எல்லாமே சோல் தான். புரியுதா மேடம்? எந்த கோயிலையும் ஹையர் டிவைன் பீயிங் எல்லாம் இல்லை. எப்படி மேடம் இருக்கும்? எப்படி இருக்கும்? யார் என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி, இப்போ அந்த கோயிலில் போய் கேட்டா நீங்க அங்க சோல் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. சில சோல் மேடம் நல்லது செய்யும், நல்லது செய்ய சோல் இருக்கு இல்லை மேடம். ஆனால் அவங்களும் அந்த கர்ம லா ஃபாலோ பண்ணணும். அவங்க கர்ம லா அவங்க ஃபாலோ செய்ய முடியாது. அந்த சோலும் கர்ம லா ஃபாலோ பண்ணணும். எத்தனை பேருக்கு வந்திருக்கேன் சொன்னேன், போயிட்டு உங்கள் அம்மா படிக்கணும், உங்கள் அப்பா படிக்கிறப்ப நான் செய்ய முடியும், நான் அனுப்புகிறேன்ல படிக்கும், அதில் நான் செய்ய முடியாது, இப்போ உங்கள் மேலே செய்யணும், அது அவங்க சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி தான் கோயிலில் மேடம். சரி, இப்போ அந்த கோயிலில் போய் வேண்டும் போது இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ இந்த இடத்துல பெரும்பாக்கத்துல இதை நீங்க வச்சிருக்கீங்க, இதை நாங்க கோயில் கான்செப்ட்ல வச்சு நாங்க இங்க சாமி மன்னிப்பு படிக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது. ஸோ இப்போ இங்க எதுக்காக சார் இதை கட்டியிருக்கிறீங்க? நீங்க இங்க எதுக்காக இதை கொண்டு வந்திருக்கீங்க? ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சேவைனால கஷ்டப்படுறாங்க மேடம். இதே மாதிரி இந்த புக் எங்கே மேடம் புக்லெட்டு, இதே மாதிரி புக்லெட் வந்து நான் வந்து 100 லெவல் போட்டிருக்கேன், ரைட்டா இல்லையா மேடம்? ஏன் பண்ணேன்? ஆரம்பம் இந்த மாதிரி இல்லவே இல்லையே. கிடையாது சார். நான் மேலே போக இன்னும் வர 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 ஐ கேன் டூ a lot of things. அதனால இன்னைக்கு வந்து 100 levels ஆஃப் டார்க் இது வெளியாக்கும், படித்தாலே இது போயிடும். சரி மேடம். சரி, ஒரு மாதம் விட்டுட்டு ஒரு 2 வாரம் விட்டுட்டு வச்சிங்களேன், பெருசாகவே 100க்கு மேலே ஆயிரும். இது எப்படி பண்ண முடியும்? வேலை செய்யாது. ஓ. ஸோ சில பேர் அன்னாடும் படிக்கணும், சில பேருக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி, சில பேர் அன்னாடும் படிக்கணும். டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் யூ இன். நம்ம எப்படி சொல்ல முடியாது மேடம். இங்கே வரும்போது 7000 லெவல்ஸ் வெளியாகும் இந்த இடத்துல. இப்போ ஒருத்தர் புதுசா உள்ள வராருங்க சார், அவருக்கு ஏபிசி கூட தெரியாது, பிரச்சனை இல்லை மேடம், உள்ள வராரு, பிரச்சனை இல்லை. உள்ள வந்து அவர் வந்து இதை மன்னிப்பு படிக்கிறார், அவரே மன்னிப்பு கேட்கிறாரு, ஆத்மா மன்னிப்பு கேட்குது. இந்தாவும் அதாவது கண்ணை மூடி படித்தாலே அவங்க ஆத்மா படிக்குது. சரியா? படிச்சுட்டு வந்து அந்த பிளாக் மேஜிக் எல்லாம் போகணும். ஆனால் திருப்பி வெளியே போய் இதெல்லாம் என்னடானா திருப்பி எல்லாம் வந்துடும். அது ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? மறுபடியும் நான் சொல்றேன் சார், யாரா ஒருத்தர் புதுசா பிஹெச்சை ஃபாலோ பண்ண பண்ணல, புதுசா ஒருத்தர் வராரு, உள்ள உட்காந்து இங்க வந்து மன்னிப்பு, இதுக்கு முன்னாடி உட்காந்து மன்னிப்பு அறிக்கை அவர் படிக்கிறாரு. அவர் மன்னிப்பு அறிக்கை படிச்ச உடனே அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் மேஜிக் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய கனெக்ஷனால ரிமூவ் ஆயிடுது அப்படிங்கிறீங்க? ஆயிடும், கண்டிப்பா ஆயிடும். சோ அப்ப நாங்க இங்க வந்து ரிமூவ் ஆச்சா இல்லையான்ற சென்ஸ் எல்லாம் நாங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எதுவுமே தேவையில்லை. ஓகே. சோ இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு, இத சரி, இப்போ வெளியே போனா எனக்கு டக்குன்னு புத்தி மாறினா எனக்கே தெரியுது, நான் எப்படி தக்க வச்சுக்கிறது? படிக்கணும். எதையே? திரும்ப தொடர்ந்து சண்டே பிளஸிங் ஃபாலோ பண்ணணும், இன்னைக்கு பௌர்ணமி பிளஸிங்கு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நான் நம்பல, ஓகே நம்பாத, நோ ப்ராப்ளம். நான் யாரும் ஃபோர்ஸ் நம்பு சொல்லவே இல்லையா? யாரும் நம்பு சொல்லவே இல்லையா? அவ்வளோதான். சார் இன்னொரு டவுட். இப்போ சில பேர் வர்றாங்க 500 லெவல்ல டார்க் எனர்ஜி இருக்கு, இப்போ புக்லெட் படிச்சா 100 லெவல் வரைக்கும் போகும், 5 தடவை படிச்சா 500 சரியாயிடும். அதெல்லாம் முடியாது மேடம். கேட்குறாங்க சார், இது கல்லு கட்டதில்லை மேடம். நோ 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 நோ. ஆனா அந்த பேர்ல் ஒன்ல வந்து 500 லெவல் போகும் சார். இப்போ இங்க என்ன தெரிஞ்சுக்கிறது கேட்குறேன் சார், நேச்சர் பீயிங்ஸ் என்ன விதமான கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் சார், சொல்ல முடியுங்களா? நம்ம அந்த சென்டர்ல மேடம் இதெல்லாம் காஸ்மிக் பீயிங் கனெக்ஷன் மேடம். ஓகே, எல்லாமே இருக்கு. காஸ்மிக் பீயிங், நேச்சர் பீயிங் அப்பாற்பட்டது மேடம். இதெல்லாம் காஸ்மிக் பீயிங்லாம் நேச்சர் பீயிங்க்கு மேல அப்பாற்பட்டது மேடம். சார் அப்ப நம்ம இவங்களும் வந்து அந்த மாதிரி நம்மள மாதிரி வாழ்ந்து மேல போறாங்களா? எஸ் மேடம். அப்ப அவரும் ஒரு சோல் தான், ஆனா ஹை லெவல்ல மேடம். எல்லாம் லைட்டா மாட்டாங்க மேடம், ரொம்ப ஹையா போயிட்டாங்க மேடம் அவங்களா. ஸோ அவங்க தேடுறாங்க யார் ஹெல்ப் பண்ண முடியும், ஐ வாண்ட் யூஸ் தேடுறாங்க மேடம். நானும் போனேன்,
ஒரு பௌர்ணமி 2 பௌர்ணமி அப்படியே போயிட்டு 69 பௌர்ணமி போயிருக்காங்க மேடம். எந்த கிறுக்கா 69 பௌர்ணமி போவான்? வீடு பக்கத்தில் இருக்காது. 100வது முறை வேற போறீங்க இப்போ. 100வது முறை. 100 லெவல். கூட்டு போறீங்க. வரவங்க வரட்டும் சார். 100வது முறை போறது பெருசுல 100 பேரை கூட்டிட்டு போறீங்க. 108 பேர் மேடம். 120. சரிங்க, நீங்க கேளுங்க. இல்லை மேடம், இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த நாளில் இருக்காரு மேடம் உங்கள் ஜெனரல். என்ன மேடம்? யார் ஜெனரல்? வருவாரா? ஏன் வர மாட்டார்? நாளைக்கு 4 பாகிஸ்தானுக்கு இருக்கான், வருவார் அவர்? வந்துடுவார். பாகிஸ்தான் இருக்கானுங்களே, பூம்பு வச்சுருக்கானுங்க, பூம்பு வச்சு அடிக்கிறானுங்க, அவரே வந்துடுவாங்க. அந்த மாதிரி தானே மேடம், தேவைப்பட்ட மாதிரி வருவாங்க. இப்போ போலீஸ் IGP வராரு, இங்கே சப்பத்து காண போகிறாரு, யார் வருவா? சப்பத்தி 2 சப்பத்தி காண போச்சு மொத்தம். நான் ஏன் விளையாட சப்பத்தி, நான் என் சப்பத்தி சொல்லணும்னு அவன் போலீஸ் இப்போ என்ன போகிறான்னு போனேன். இப்போ IGP வருவாரா, இல்லை IS வருவா, CS IS வருவார். என்னடா சப்பத்தி உயிரை வாங்கிறீங்கன்னு போவார். அவ்வளோதானே மேடம், அந்த லெவலை பார்க்கும்போது வருவாங்க, அவ்வளோதான். சும்மாலாம் நான் கூப்பிடுறேன் மேடம். இன்னொன்று அந்த நீங்கள் லெவல் இம்ப்ரூவ் பண்ணால் கூட அந்த என்ன பிரச்சனைன்னு இருக்கு மேடம். சும்மா நான் ஃப்ரெண்டா வர்றதுக்கு மேபி எங்கள் மச்சான் தான் ஐஎஸ்ங்க கூப்பிட மச்சான் வருவார் மேடம். என்னடா உயிரை வாங்கிட்டு இருக்க, என்னடா ஏவம் பண்ணான்னு மச்சான் வருவான். மச்சான் ஃப்ரெண்ட் இல்லை மேடம். நல்லதை செய்வது எல்லா பீயிங்ஸும் வருவாங்க, நேச்சர் பீயிங்ஸாக வருவாங்க மேடம். என்ன மேடம்? Who? Some will come, some will stay outside, some will come inside. They don't want to go. They're very angry. அதெல்லாம் அப்புறம் மேட்டர், வேற மேட்டர் பார்ப்போம். ஹவா வீணா யார் அந்த ஆங்கிற சொல்லு? நீங்கள் மணி படிங்க, யார் படிங்க, படிக்க அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க போயிடுவாங்க. அவங்களும் படிக்கணும் மேடம். Yes, not physically, but the soul is there, isn't it? That's up to you. நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க மேடம், நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்க. டோன்ட் திங்க் தட் வே. அன்றைக்கி வேற மேடம், பார்த்தாலே எல்லாம் காண புசுக்கு போயிடுவாங்கலாம். அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க, வர மாட்டாங்க. நோ 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 நோ, அதெல்லாம் வேற லெவல் மேடம். நெக்ஸ்ட் புரியுது மேடம்? இல்லை சரிங்க சார், இப்போ பல வழிகளில் நாங்கள் எல்லாத்தையும் என்ன நம்பர் இப்போ? நான் இல்ல இங்க 21 தான் இருக்கு, 22 தான் இருக்குங்க. நான் 10 தான் கேட்டிருக்கேன். நான் தான் பார்க்கறேன். திருப்பி நீங்க 2021 22 தமிழ் உங்களுக்கு தெரியாது கூட. அதெல்லாம் நத்திங். சரி, நீங்க கடைசி கேள்வி படிங்க சார். இப்பிரிவில் இனி நாங்கள் எப்படி வாழ்நாளில் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும்? எப்படி நாங்க வாழ சார், நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் சார். Do good. சார் இருங்க சார், அந்த see good சார், அந்த think good. சார் இருங்க சார். Rich nirvana. Nirvana means don't look for God. Don't look for God. Let God come to you. தமிழ்ல சொல்றது, கடவுளை தேடாதீங்க, கடவுளே வருவாரு. நீங்க செய்யல தான் எல்லாம் இருக்கு மேடம். நான் எதையும் எந்த பிரேயரும் பண்ண வேண்டாம், எந்த பிரார்த்தனையும் எந்த மந்திரம் பண்ண வேண்டாம், நல்லது மட்டும் பண்ணிட்டு வந்தா இறைவன் என்னை தேடி. கடவுள் இருக்கு நம்பாதீங்க மேடம். கடவுள் இருக்கா நம்ப வேண்டாம். ஓகே, நல்லது பண்ணுங்க, நல்லது மட்டும் பண்ணுங்க. ஆமா, செய்யுங்க, வரும், அவர் வருவார். மேடம் நம்ம எல்லாமே அவர் படிப்பு தானே, ஆமாம் இல்லையா? அவ்வளோதான் மேடம், வருவார். நீங்கள்லாம் சும்மா போயிட்டு இந்த பூஜை பண்ணுறேன், அந்த பூஜை பண்ணுறேன், கண்ணை மூடுறேன், நான் வந்து 108 வாய் செய்கிறேன், 1008 வாய் செய்கிறேன், மேட்டு மேலே ஏறுறேன், கீழே இறங்குறேன், அதெல்லாம் ஒன்றும் வரப்போகுது. எனக்கு 65 வயசுல நிறைய பழக்க வழக்கங்கள் நான் செஞ்சுட்டேன். நீங்கள் சொல்கிறது நல்லது எனக்கு தெரியுது, வல்லது எனக்கும் தெரியுது. ஆனால் டக்குன்னு அதை விட்டு வர முடிய மாட்டேங்குது. என் மனசு வராதீங்க மேடம், வர்றதுக்கு தானே நாங்கள் கேட்குறோம். அடுத்த பேர் முஸ்லீம் பாருங்க. இருங்க சார், சொல்றேன் சார், நான் வரணும். வராதீங்க மேடம். சார் இருங்க சார், உட்காருங்க, நான் வரணும். மனிதனை கும்பிடுங்க, அவன் படத்தை போடுங்க, மாலையை போடுங்க, எல்லாம் செய்யுங்க மேடம், எல்லாம் பண்ணுங்க. அடுத்த பேர் முஸ்லீமா பிறகு தான் உங்களுக்கு தெரிய போகுது. இல்ல சார், நான் வரணும். ஏன் மேடம் முஸ்லீம் பிறகு என்னெல்லாம் நான் மாத்தணும்னு சொல்லுங்க, அதனால கேட்குறேன் சார். ஏன் 5 வாட்டி 5 பேர் தொழுகிறான், ல இலஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றான். அதாவது கடவுள் தான் மகத்தானவர், ரெண்டாவது வேற கடவுளே இல்லை அல்லாஹ் தவிர. நெக்ஸ்ட் முகம்மது வந்து இறைவன் தூதர், வேற மனிதனை கும்பிட மாட்டான் அவன். நீங்களாம் எதோ தெரியும், இந்த மனிதன் அந்த மனிதன் ஃபோட்டோ வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களா? அவ்வளோதான். அடுத்த பிறகு இந்த ஆத்மா பேர் கற்றுக்கும். இந்த ஆத்மா
கடவுளுக்கு என்ன இந்த செஞ்ச ஆத்மா பார்த்தீங்களா, இந்த பூஜை பண்ணுது, மேலே போய் கீழே போகுதுலாம் பண்ணீங்களா, பாலை ஊற்றலாம், அந்த ஆத்மா போவோம். அவன் பாலை ஊற்ற மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். ஓ, இப்போ 5 வாட்டி சொல்லுவான். இந்த முறை நான் இந்த பூஜை புனஸ்காரங்க இதெல்லாம் பண்ணி என் ஆத்மால இருக்கிறதுனால அடுத்த பிறவில நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு தெரியறதுக்காக அடுத்த பிறவில நான் முஸ்லீமா பிறந்து ஒரே ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி இறைவனை கொண்டு வந்துருவான்றீங்க. ஆமா, அதுதான் கிரேட் கார்மிக் பாட். தமிழ் நம்பர் போட்டிருக்கு. அவ்வளோதான். போய் மீட் பண்ணுவீங்க, அவங்க சொல்லுவாங்க நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்ட, மனிதனை கும்பிட்டுருக்க, பரவாயில்ல அடுத்த பேர் நீ மாற்றும், என்ன சொல்ல போற நாங்கள். ஓ, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். எஸ், அதான் கிரேட் கார்மிக் பாட். சான்ஸ் டு சேஞ்ச். தண்ணி போட்டிருக்கியா, ரொம்ப தண்ணி போட்டிருக்கியா, ஓகே, அடுத்த பேர் அராப் சவுடி தான், தண்ணியே இருக்காதாங்க. இந்த தண்ணியில் அது காட்டு சார். அவ்வளோதான். ஸோ பிறவி எடுத்து நீங்கள் வருவீங்க. ஸோ மேடம் எடுத்து வருவீங்க. எல்லாம் ஆத்மா தானே மேடம். நீங்கள் ஆத்மா முஸ்லீம் இல்லை, ஹிந்து இல்லை, ஒன்றும் இல்லை மேடம். யூஆர் அ சோல். இந்த சோல் கற்றுக்கும். இந்த பிறவியில் எல்லாமே கற்றுக்க. எவ்வளோ கற்றுக்கோ எல்லாத்தையும் மேலே கொண்டு போகிறீங்க. நான் சமைக்க மாட்டேன், எனக்கு தெரியாது, நான் இது பண்ண மாட்டேன், நோ, எல்லாத்தையும் கற்றுக்குங்க. அப்போ தான் நீ மேலே போயிட்டு அடுத்த பிறகு இந்த உங்களுக்கு வந்து சேரும். எல்லாமே கற்றுக்குங்க மேடம். நான் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது, அது என் வேலை இல்லை, நோ, செய்யாதீங்க, வந்து கற்றுங்க. புரியுதா மேடம்? உன் வேலை, உன் வேலை சொன்னால் இப்போ நான் இப்போ 10 பேர் வேணா சொல்லிக் கொடுப்பேன், இதை பண்ணு, இதை பண்ணு, இது பண்ணு. ஏன் அதெல்லாம் பண்ணிவிட்டு சின்ன பிள்ளைலாம் படிச்சிருக்கேன் மேடம். சும்மாலாம் எனக்கு கொடுக்கல. என்னோட எல்லாம் படிச்சிருக்கேன், சொந்தமாக படித்தேன். நான் எந்த கிளாஸுக்கு போகலாம் மேடம், எந்த கிளாஸில் போகலையே. ஐ ஜஸ்ட் லேர்ன் பை மை செல்ஃப். அதாவது போன பிறவியை செஞ்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணும், எல்லாம் டவுன்லோட் பண்ணும். என்ன கொண்டு போக போகிறீங்க நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஓ, இன்னைக்கு நான் செயல்படுத்தாட்டா கூட இந்த என் பிறவில போய் இந்த ஆன்மால லோட் ஆயிட்டது. எஸ், மேலே போயிட்டு அடுத்த கூட கற்றுக்குங்க, இன்னும் கூட கற்றுக்குங்க. நீ பாருங்க மேடம், நீங்கள் எல்லாம் என்னென்ன கற்றுருக்கீங்க மேடம். பிவிச் வந்து என்னென்ன கற்றுருக்கீங்க பாருங்க போமா, எல்லாமே மேலே போகும்போது உங்க கூட போய் சேர்ந்துடும். அவரை பற்றி தெரியும் உங்களுக்கு, ஆர்கன்ஸ் பற்றி தெரியும், சக்கரை பற்றி தெரியும், எப்படி ஹீல் பண்ணு தெரியும், சைனஸ் தெரியும். இது வருஷம் அடுத்த போய் இன்னும் ஈஸியாக வந்துடும். வந்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் இறங்கும், எல்லாம் டக்கு டக்குன்னு இறங்கி வரும். அதாவது ஒரு பேங்க்ல நாலேஜ் வச்சுருக்கீங்க மேடம். இப்போ நீங்கள் பேங்க்கில் காசு போட்டிருக்கீங்க, என்ன மேடம், பேங்க்கில் காசு போட்டிருக்கீங்க. எப்போதுமா டக்கு டக்குன்னு காசு கொடுப்போம்ல, கரெக்டாக அந்த எடுத்துக்கோ. அங்கே காசு வந்து என்ன பண்ண போறீங்க? அதாவது மேடம் அங்கே லோன் இருந்துச்சுன்னா வட்டி கட்டிட்டு இருக்கணும், அதுவும் கிடைக்காது. வட்டி கட்டி உட்காந்து அழுது பணத்தை மொத்தமா சேர்த்து வச்சுட்டு சொல்றீங்க. சேர்த்து வச்சுக்கிங்க எல்லாத்தையும். காடி அதெல்லாம் சேர்க்காதீங்க, வீடு நிலம் அதெல்லாம் ஒன்றும் போகுது அவங்க கூட. அதாவது அது சொன்னார் மேடம், நீங்கள் தெரியும், அவர் வந்து ஆந்திராவில் உள்ளவர், அவருக்கு 200 ஏக்கர் இருக்கா மேடம். என்ன மேடம், 200 ஏக்கர் தரேன் சொன்னாரா. நான் சாகுத பிறகு நான் ஒரு 100 ஏக்கர் வந்து திருப்பதி கொடுக்க போகிறேன், 300 ஏக்கர் வந்து 100 ஏக்கர் ஸ்ரீபாபா கோயில் கொடுக்க போகிறேன் நான். என்ன மேடம், 100 ஏக்கரு. நான் சொன்னேன், டேய் என்னதான் மரியாதை. அதே மாதிரி ஒரு ஏக்கரு ஒரு ஏழை குத்தாக்க எவ்வளோ நல்லது நடக்கும் அவனுக்கு. அவன் மூலமா எத்தனை பேருக்கு நல்லது, 200 பேருக்கு 1 ஏக்கர் கிடைக்குது. சரி, அரை ஏக்கர் மேடம் ஏழைங்களுக்கு 400 பேருக்கு கிடைக்கும். அதான் சொல்றேன் மேடம், அந்த நல்லது செய்யுங்க. அதான் மேலே போகுது. இந்த பாபாவை கொடுக்குறேன், இந்த கோயிலுக்கு ஒன்றும் போகுதில்லை. உங்க ஊர்ல அந்த லாம்புக்குலாம் பேர் இருக்குங்க மேடம், அது லைட்ல பேர் கொடுப்பீங்க. என் பெயர் நான் விளக்கு கொடுத்தனால நான் என் பேரை நாளைக்கு வந்து பாப்பேன்னா என் பேர் போட்டு வச்சிருப்பேன். அவ்வளவுதான். எல்லாத்தையும் பேர் எழுதுவீங்க. இந்த லைட் பேர் கொடுத்தாரு, இது கொடுத்தாரு சார், இதெல்லாம் நத்திங், ஜீரோ. அதே நேரத்தில் அதே லைட் ஒரு ஆசிரம் கொடுத்தாக்கா பிள்ளைங்க படிக்கணும் சார். அதே லைட் ஆசிரம் கொடுத்தாக்கா பிள்ளைங்க படிக்கும், லைட் கொடுத்தாக்க படிக்கும். ஒரு ஏழை வீட்டு பிள்ளைங்க படிக்கும் அந்த வீட்டுல. ஆமா, நீங்க கேட்கறதுனால நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, எனக்கு நல்லது நடக்கும், என் கர்மா சரியாகணும்னா
கோயில்ல போயிட்டு நாங்க நினைச்சிட்டு இருந்தது, கோயில்ல போயிட்டு என்ன அந்த கோயிலுக்கு செலவாகுதோ இல்ல கோயிலுக்கு என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும், அதெல்லாம் பண்ணா என்னுடைய கர்மா பேலன்ஸ் ஆக எனக்கு நல்லது நடக்கும் அப்படி நினைச்சேன் அந்த நானு. கோயில் நன்மை செய்யுதுன்னா ஆ. கொடுங்க ஓ அப்படி நிஜமா இந்த கோயில் நன்மை செஞ்சா கொடுங்கன்றீங்க. கொடுங்க மேடம். சில கோயிலுக்கு சாப்பாடு போடுறாங்க, ஆமாம் இல்லையா மேடம்? கொடுங்க, நோ ப்ராப்ளம். ஏழைங்க சாப்பிட்றாங்க, அது மாதிரி கோயில் இருக்குதானே சார்? இருக்கு சார். ஆமாம், கொடுங்க போயிட்டு, தப்பு இல்லையே, அவங்களை ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் காசு சம்பாதிக்க கோயில் இருக்குல்ல மேடம்? அது இருக்கு சார். அது இருக்குல்ல, அது ஏன் கொடுக்குறீங்க? பார்த்து கொடுங்க மேடம். நான் இல்லை கொடுக்கணும்னு சொல்ல, எந்த கோயில் கொடுக்கணும் பார்த்து கொடுங்க, அவ்வளோதான். உங்களுடைய ஹீலிங் முறையிலும் மன்னிப்பு பெரிய பெரிய ரத்தம் கட்டிட்டு மேலே கோல்டன் ரத்தம், சில்வர் ரத்தம் சாமி வெளியாகிறதுக்கு பஸ் ஒரு வாட்டி வெளியாவாரு. அதுக்கு எவ்வளோ ரத்தம், எவ்வளோ கோல்டு ரத்தம் போகுது மேடம்? ஆமா என்ன பண்ணுது, என்னதுக்கு மேடம் அது? அது தேவையில்லை. கடவுள் நீங்கள் ஐ வாண்ட் டு கோ அவுட் சைட், அது வரைக்கும் அவங்க உள்ளுக்கு பூட்டி தான் வச்சுருப்பீங்க நீங்கள். ஆமா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் தரணும். அவ்வளோதான், நல்லா உள்ளுக்கு பூட்டி வச்சுருப்பீங்க. காடை வழி போவார், அப்படி எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் உங்களுக்கு வந்து? இப்போ உங்களுடைய பயிற்சி முறைகள், உங்களுடைய ஹீலிங் முறைகள் எல்லாத்துலேயுமே சார் ஹைலைட்டாக உங்கள் பிராணவாயு ஹீலிங்கில் இருக்கிறது வந்து இந்த அலர்ஜி டைப் ஹீலிங்ன்றீங்க. அது எந்த முறையாக இருந்தாலுமே நீங்கள் கரெக்ட் சரிப்படுத்த. அதுக்கு ஹீலிங்கே இல்லை மேடம். அது எப்படி சார் உங்களால் சரிப்படுத்த முடியுது? கொடுத்தாங்க, செய்கிறேன். நான் பண்ண முடியுமா? பண்ணுங்க. எதாவது ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி பயந்தாக்காக ஒன்றும் செய்யாதீங்க மேடம். இல்லை நிறைய அந்த பேர் மாதிரி பயந்தாக்க ஒன்றும் செய்யணும். இறைவன் பக்கத்து இருக்காரு, டெக்னிக் கொடுத்தாச்சு, செய்ய கொடுத்து செய்யுங்களேன், அவ்வளோதானே மேடம். நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், ஆமாங்க சார். லைஃப்லேயும் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பண்ணி திரும்ப பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஆமாம் சார் நான் ஹீல் பண்ணேன், பாய் நல்லா இருக்காங்க சார், இல்லை பண்ணுதானே மேடம்? இல்லை ஆமாம், நம்ம நிறைய பார்க்குறோம் சார். ஆமாம், இப்போ செய்யாதானே நம்ம பார்க்குறேன் எப்படி பார்க்க போகிறீங்க? ஓகே நான் செய்ய போகிறேன், டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, பார்க்க செய்ய டிஃப்ரென்ஸ் செஞ்சால் தான் தெரியும் மேடம். ஸ்பின் நாம் டைப்ஸ் இருக்குது, என்ன ஸ்பின் நாம் டைப் வந்தால் அவன் கீழே உழுவுறான் கைக்கு. அவன் செஞ்சதான் அவனுக்கு தெரியுது, கீழே உழுதுன்னு கைக்கு, இல்லாட்டி தெரியாது, அவன் தெரியாது. அவங்களே மேடம் எத்தனை பேர் பார்க்குறேன், ஓ என்ன அது இதெல்லாம் மேட்ரா, அவன் டக்குன்னு கை விழுவுது. செஞ்சால் தானே தெரியும். அதே தான் இதை மேடம், போய் செஞ்சீங்க பாருங்கள் எப்படின்னு. ஓகே ஓகே சார். இன்னைக்கு வந்து we can remove all the lunatic and dark moon and அந்த கிரகணம்னா என்னங்க சார்? அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு மேடம். மனுஷன் இல்லாத காலத்துல அந்த பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. சார் ஏன் ஜனங்க மத்தியில இவ்வளவு பயம் போட்டு வச்சிருக்காங்க மேடம். ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், சும்மா பயம் போட்டாங்க மேடம். காட்டுக்கு என்ன தெரியும், காட்டில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? காட்டில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது, அவன் எப்போ சுற்றிட்டு தான் இருப்பான். நம்ம ஊர்ல தான் அந்த கிரகணத்துக்கு ரொம்ப ஆமாம், பயம் எல்லாம் அதாவது சோசியல்லாம் பயந்து எப்படி பயம் புத்தி வச்சுருக்காங்க மேடம். எல்லாமே பயம் தான் வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வைக்கணும், அந்த மாதிரி வைக்கணும், இந்த மாதிரி வைக்கணும், கணக்காக அந்த டைம் தான் புல்லை வெட்டி விளையாக்கணும், இல்லாட்டி வேறு மாதிரி போகணும், இதெல்லாம் சரி வர மேடம். கர்மா தான், புல்லை வெட்டி கணக்காக நடக்க முடியுமா? ஆனால் சும்மா இப்போ எல்லாம் போட்டு தான் ஏமாத்திருக்காங்க மேடம். நீங்களும் ஏமாத்த போகிறீங்க. எல்லாம் டீ இருக்கா? நீங்கள் டீ இல்லையா? கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக டீ இருக்கிறது மேடம். அந்த டீயில் நான் போய் குடிப்பேன், அப்படி சக்கரை தான் டீயில் ஊற்றிருக்கேன்.